ஜெய் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சுந்தரகாண்டம் சப்தாகத்தில் இன்றைக்கி நம்ம கடைசி நாளான 7வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி சப்தாகம் முழுவதுமாக முடிச்சுட்டு நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம அனுமனோட 108 போற்றி மந்திரங்கள் கேட்க போகிறோம். அதனால் இன்றைக்கி முழுவதுமாக கேட்டு முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு 108 போற்றி மந்திரத்தையும் முழுவதுமாக கேட்டு முடிங்க. இந்த சுந்தரகாண்டம் பாராயணத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு பக்தர்களோட வாழ்க்கையிலையும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பது உறுதி. சரி, வாங்க இப்போ நம்ம சுந்தரகாண்டம் பாராயணத்தை தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கலாம். அனுமனால் அக்ஷகுமாரன் கொல்லப்பட்டதும் கட்டுக்கடங்காத சோகத்தை அடக்கி மனதில் தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்திரனுக்கு இணையான இந்திரஜித்திடம் மிகவும் சீற்றத்துடன் ராவணன் ஆணையிட்டான். நீ அஸ்திர வித்தையில் நிபுணன், சாஸ்திரம் அறிந்தவர்களுள் முதன்மையானவன், தேவாசுரர்களுக்கும் சோகத்தை கொடுப்பவன். தேவர்களும் இந்திரனும் உன் பராக்கிரம செயல்களை பார்த்திருக்கிறார்கள். பிரம்மாவை குறித்து தவம் செய்து அஸ்திரம் பெற்றவன். யுத்த களத்தில் உன் அஸ்திர பலத்திற்கு எதிராக நிற்பதற்கு அசுரர்களாலும் மருத்கணங்களாலும் இந்திரனோடு சேர்ந்து வந்தாலும் வேறு எவராலும் முடியாது. 3 உலகங்களிலும் போர்க்களத்தில் உன்னை எதிர்கொண்டு களைத்து போகாமல் இருக்க யாராலும் முடியாது. தோல் வலிமையால் நீ நன்றாக பாதுகாக்கப்படுகிறாய், தவத்தினாலும் காக்கப்படுகிறாய். நீ இடம் காலத்திற்கு ஏற்றபடி செயல்படுபவன், அறிவில் சிறந்தவன் நீயே. போர்களில் உன்னால் செய்ய முடியாத காரியம் இல்லை. அறிவை கொண்டு ஆராய்ந்து செயல்படுத்துவதிலும் உன்னால் செய்ய முடியாதது இல்லை. 3 உலகங்களிலும் உன்னுடைய அஸ்திர பலம், உடல் வலிமை ஆகியவற்றை பற்றி அறியாதவன் எவனும் இல்லை. எனக்கு நிகரான தவ வலிமை உடையவன். யுத்தத்தில் உனது பராக்கிரமமும் அஸ்திர பலமும் என்னுடையதை போன்றவையே. அதனால் நீ இருக்கும்போது யுத்தத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நிச்சயத்தால் நான் மனம் சோர்ந்து போகாமல் இருக்கிறேன். இந்திரஜித்தை எந்த அளவுக்கு ராவணன் நம்புகிறான் பாருங்கள். எல்லா கிங்கரர்களும் அரக்கன் ஜம்புமாலியும் வீரர்களான மந்திரி குமார்களும் சேனை தலைவர்கள் 5வரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏராளமான படை வீரர்கள், குதிரைகள், யானைகள், தேர்கள் அழைக்கப்பட்டு விட்டன. அன்புக்குரிய உன் சகோதரன் அக்ஷகுமாரனும் கொல்லப்பட்டான். எதிரிகளை மாய்ப்பவனே, உன்னிடம் நான் வைத்திருக்கும் பெரும் மதிப்பு அவர்களிடம் வைத்திருக்கவில்லை. உன் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த குரங்கின் அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் மகிமையையும் பராக்கிரமத்தையும் நன்றாக சிந்தித்து பார்த்து பல பராக்கிரமத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து ஏற்ற நடவடிக்கையை உடனே எடுப்பாய் என்று ராவணன் அறிவுரை சொல்லி இந்திரஜித்தை மிகுந்த நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறான். ரதத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த இந்திரஜித்தை பார்த்த அனுமான் சிங்கநாதம் செய்து சுறுசுறுப்படைந்து பேருருவம் எடுத்துக்கொண்டார். திவ்யமான ரதத்திலிருந்த இந்திரஜித் தன் அற்புதமான வில்லில் இடிமுழக்கம் போல் நானொலி எழுப்பினான். அசுர மன்னனும் தேவர்களின் அரசனும் பரஸ்பரம் விரோதம் கொண்டிருப்பதைப் போல மிகவும் பலசாலிகளும் அச்சமின்றி யுத்தம் செய்பவர்களுமான வானரரும் அரக்க மன்னனின் புதல்வனும் போர் செய்தார்கள். அப்போது எதிரி வீரர்களை அழிக்கும் வீரனான இந்திரஜித் நீண்ட கூர்மையான நுனியில் வளர்ந்த அழகிய பறவை இறகுகளுடன் கூடிய பொன் வேலைப்பாடுகளாலுடைய வஜ்ராயுதம் போல் வேகம் கொண்ட அம்புகளை தொடர்ச்சியாக செலுத்தினான். அந்த தேரின் சப்தத்தையும் மத்தளம், பேரி, படகம் என்ற தோர் கருவிகளின் சப்தத்தையும் நன்றாக நான் கயிறு இழுக்கப்பட்ட வில்லின் ஒலியையும் கேட்டு மறுபடியும் அனுமான் மேலே தாவினார். குறி தப்பாமல் தாக்கும் அவனால் குறிபார்த்து விடப்பட்ட எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டு அம்புகளுக்கு இடைப்பட்ட வெளியில் புகுந்து வந்தார். வாயுகுமாரனான அனுமான் அவனுடைய அம்புகள் நேரே வந்து தாக்குவதற்கு வசதியாக எதிரே வந்து நின்றார். ஆனால் பாணங்கள் அவர் மீது விழும் தக்க சமயத்தில் கைகளை விரித்து கொண்டு விருட்டென்று மேலே எழும்பி தப்பி சென்றார். வேகத்தோடு கூடியவர்களும் போர்க்கலை நிபுணர்களுமான இருவரும் எல்லா பிராணிகளின் மனதையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆச்சரியமான யுத்தத்தை செய்தார்கள். அனுமானை வெல்வதற்கான நுணுக்கத்தை இந்திரஜித் அறிந்திருக்கவில்லை. அவனை வெல்வதற்கான வழியை அனுமானும் அறியவில்லை.
அவனை வெல்வதற்கான வழியை அனுமானும் அறியவில்லை. இந்திரஜித்துக்கும் அனுமானை எப்படி வெற்றி பெறணும்னு தெரியல, அனுமானுக்கும் இந்திரஜித்தை எப்படி வெற்றி பெறணும்னு தெரியல. தேவர்களுக்கு நிகரான பராக்கிரமம் கொண்டிருந்த இருவரும் ஒருவரை ஒருவர் வீழ்த்த முடியாதவர்களாக இருந்தனர். போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சண்டையில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா யாருக்கும் யாரை வீழ்த்தவும் தெரியல. போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. குறி தப்பாமல் பானம் செலுத்துவதில் வல்லவனான அவனால் வீணாக போகாத பானங்கள் சரியாக விடப்பட்டும் அவை குறி தவறி விடுவதால் அவன் பெருங்கவலை அடைந்தான். அதே சமயம் அந்த வானரத்தை கொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அதை கட்டி போட்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்து அதை எப்படி கட்டி போடுவது என்று சிந்தித்தான். மகா சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அறிந்தவர்களுள் சிறந்தவனுமான இந்திரஜித் அனுமானை நோக்கி உடனே பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். அஸ்திரங்களால் வாயுகுமாரனான அவர், அதாவது அனுமன், கொல்லப்பட முடியாதவர் என்பதை அஸ்திரக்கலை வல்லவனும் தோல் வலிமை மிக்கவனுமான இந்திரஜித் அறிந்து பிரம்மாஸ்திரத்தால் அவரை கட்டி போட்டான். அந்த ராட்சசனின் அஸ்திரத்தால் கட்டப்பட்ட அனுமான் செயலற்றவராக ஆனார். பூமியில் விழவும் செய்தார். அவர் அஸ்திரத்தால் தான் கட்டப்பட்டு இருப்பதை உணர்ந்து கொண்டார். பிரம்மாஸ்திர மகிமையால் தன்னுடைய வேகம் தடைப்பட்டதையும் உணர்ந்து கொண்டார். பிரம்மா தனக்கு கொடுத்த வரத்தையும் அனுமான் நினைவுபடுத்தி கொண்டார். பிரம்ம தோத்திரமான மந்திரங்களை கொண்டு பிரம்மாஸ்திரம் மந்திர சக்தி ஏற்றப்பட்டு இருப்பதையும் பிரம்மாவிடமிருந்து தான் பெற்ற வரத்தையும் சிந்தித்தார். பிரம்மாவின் பேராற்றலை உள்ளடக்கிய இந்த கட்டிலிருந்து விடுவித்து கொள்வதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்றும், தான் தோன்றியான பிரம்மாவின் இந்த அஸ்திரக்கட்டு என்னால் பொறுத்து கொள்ளப்பட வேண்டியதே என்று எண்ணி அந்த அஸ்திரத்தின் வீரியத்தை குறித்து சிந்தித்து பார்த்தார். தனக்கு இந்த அஸ்திரத்திலிருந்து விடுபடுவதற்கான சக்தி பிரம்மாவின் அருளால் உண்டு என்பதை நினைத்து பார்த்து தற்சமயம் பிரம்மாவின் ஆணைக்கு கட்டுப்படுவதே உசிதம் என்ற முடிவுக்கு வந்தார். பிரம்மா, மகேந்திரன், வாயு ஆகியோரால் பாதுகாக்கப்படும் எனக்கு அஸ்திரத்தினால் கட்டு ஏற்பட்டு இருந்தாலும் எனக்கு அதனால் பயம் உண்டாகவில்லை. ராட்சசர்களால் நான் பிடிக்கப்பட்டால் ராட்சச மன்னனுடன் பேசுவதற்கு அரிய வாய்ப்பு என்ற நன்மை எனக்கு ஏற்படக்கூடும். அதனால் அவர்கள் என்னை பிடித்து கொள்ளட்டும். இம்மாதிரி தீர்மானம் செய்து கொண்டவரும் எதிரி படையினரை அழிப்பவரும் நன்றாக சிந்தித்து செயல்படுபவரும் எவ்விதமான சலனமும் இல்லாதவருமான அனுமான் நெருங்கி வந்த அரக்கர்களால் பிடிக்கப்பட்டு அவர்களால் அதட்டப்பட்டு பெருங்குரல் எழுப்பினார். பிறகு அந்த ராட்சசர்கள் விரோதிகளை அடக்கவல்ல அனுமான் எவ்வித சலனமும் இல்லாமல் இருப்பதை பார்த்து உறுதியான சணற் கயிற்றாலும் மரப்பட்டைகளாலும் அவற்றை கட்டினார்கள். நான் கட்டப்பட்டு விட்டதை கேள்விப்பட்டு குதூகலத்துடன் ராவணன் என்னை பார்க்க வருவான் அல்லவா என்று நிச்சயமாக எண்ணிய அவர் எதிரிகளின் கட்டுகளையும் அதட்டலையும் பொறுத்து கொண்டார். நாறுகளால் கட்டப்பட்ட வீரியவனான அனுமான் பிரம்மாஸ்திரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டவரானார். காரணம், பிரம்மாஸ்திரம் தன்மேல் இன்னொரு கட்டுப்போடுவதை சகித்து கொள்ளாது. அந்த வானர சிரேஷ்டர் மரப்பட்டைகளால் கட்டப்பட்டதால் பிரம்மாஸ்திரம் தலையிலிருந்து விடுபட்டு விட்டார் என்பதை உணர்ந்து இனி இவரால் என்னதான் செய்ய முடியாது என்ற பெரும் கவலையை வீரனான இந்திரஜித் அடைந்தான். அடடா, நான் செய்த மகத்தான செயல் வீணாக்கப்பட்டு விட்டதே. மந்திரத்தின் செயல்பாடுகளை அரக்கர்கள் நினைத்து பார்க்கவில்லை. இந்த அஸ்திரம் வீணாகி போனதால் இனி வேறு அஸ்திரமும் இவரிடம் வேலை செய்யாது. நாங்கள் இனிமேல் உயிரோடு இருப்பது சந்தேகம்தான். அஸ்திரத்திலிருந்து விடுபட்ட அனுமான் தான் விடுபட்டதை பிறர் அறியும்படி நடந்து கொள்ளவில்லை. இவனுக்கு இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்திரஜித்துக்கு தெரிஞ்சிருச்சு அனுமன் விடுபட்டுருவார். ஏன்னா அந்த கட்டின் மேலே அரக்கர்கள் அவசரப்பட்டு கயிற்றையும் அப்புறம் அந்த சணல் கயிறு மரப்பட்டைகளை போட்டு கட்டிட்டாங்க. அப்படி கட்டக்கூடாது. கட்டுனா அந்த மந்திரத்தோட தன்மை போயிடும், சக்தி போயிடும். இப்போ அனுமன் விடுபட்டுட்டார். இனிமேல் யார் காப்பாற்ற முடியும்? யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிரம்மாஸ்திரத்தை ஒரு தடவை பயன்படுத்தி அது செயலற்று போயிடுச்சுன்னா அவங்கள நம்ம வேறு ஆயுதத்தை வச்சு அழிக்க முடியாது. ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அறிவு கூர்மை வாய்ந்த ஆஞ்சநேயர் அதை உணர்ந்துட்டார். ஏன்னா கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டோட சக்தி போயிடுச்சுன்னா அவர் தானே முதல்ல உணர்வார். அவர் உணர்ந்துட்டா கூட அவர் அதை வெளிப்படுத்திக்கல. அஸ்திரத்திலிருந்து விடுபட்ட அனுமான் தான் விடுபட்டதை பிறர் அறியும்படி நடந்து கொள்ளவில்லை.
கட்டுகளால் மிகவும் துன்பப்படுபவர் போல் இருந்தவாறே அந்த ராட்சசர்களால் இழுக்கப்பட்டார். கொடியவர்களான அரக்கர்களால் தடிகளாலும் கை முஷ்டியாலும் தாக்கப்பட்டவராய் ராவணனிடம் அந்த வானரர் இழுத்து செல்லப்பட்டார். மரப்பட்டைகளாலும் கயிற்றாலும் கட்டப்பட்டதால் பிரம்மாஸ்திரத்திலிருந்து அனுமான் விடுபட்டார் என்று தெரிந்து கொண்டான் இந்திரஜித். பரிவாரங்கள் நிறைந்திருந்த அரசரவையில் ராவணனிடம் மிக்க பலம் பொருந்திய அந்த வானர வீரரை காட்டினான். மதம் கொண்ட யானை போன்றவரும் கட்டுண்டவருமான அந்த வானரோத்தமரை அரக்கர்கள் தலைவனான ராவணனிடம் அறிமுகப்படுத்தினார்கள். யார் இவன்? யாரை சேர்ந்தவன்? எங்கிருந்து வந்தான்? இங்கே என்ன வேலை? இவனுக்கு யார் ஆதரவு என்று அரசவையில் ராட்சச வீரர்களுள் பேச்சுகள் ஆரம்பமாயின. கோபம் கொண்ட ராட்சசர்களும் மற்றவர்களும் இவனை கொன்று விடுவோம் என்று, எரித்து விடுவோம் என்றும், சாப்பிட்டு விடுவோம் என்றும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். அனுமான் வேகமாக அந்த ராட்சச பரிவாரங்கள் இருந்த வழியை தாண்டி அங்கு அரக்க மன்னனின் காலடியில் வயோதிக பணியாளர்களையும் மகா ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட கட்டடத்தையும் ஒரே நோக்கில் பார்த்தார். ராவணன் விகாரமான உருவம் கொண்ட ராட்சசர்களால் அங்குமிங்கும் இழுக்கப்படும் வானர சிரேஷ்டரை பார்த்தான். அனுமான் சுட்டெரிக்கும் சூரியனை போன்று விளங்குபவனும் தேஜஸ் பலம் மிக்கவனுமான அரக்கர் மன்னனை ராவணனை பார்த்தார். கோபத்தால் கலங்கி சிவந்த கண்களுடன் ராவணன் அந்த வானரரை உற்று பார்த்தான். பின்னர் குலம் நன்னடத்தையால் சிறந்த சான்றோர்களான முக்கிய அமைச்சர்களை அந்த குரங்கை விசாரிக்கும்படி உத்தரவிட்டான். வந்த காரியம் குறித்தும் அந்த காரியத்திற்கு மூல காரணனை குறித்தும் முதலில் வரிசையாக கேட்கப்பட்ட ஆஞ்சநேயர் வானர தலைவரிடமிருந்து தூதனாக வந்திருக்கிறேன் நான் என்று அறிவித்தார். நான் தூதனாக வந்திருக்கேன், வானர தலைவனோட தூதனாக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சத்தக்க பராக்கிரமம் கொண்ட அனுமான் அவனுடைய உத்தரவால் வியப்படைந்து சினத்தால் சிவந்த கண்களுடன் அரக்கர் மன்னனை பார்த்தார். யுத்த களத்தில் சந்திக்கலாம் என்று தான் எண்ணியிருக்க ராவணன் இப்படி எதிர்பாராத விதமாக தன்னை அவன் சபைக்கு அழைத்து வந்து விட்டானே என்பதால் வியப்பு. உயர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டும் பிரகாசிக்கும் மகுடம் வைரங்கள் இணைக்கப்பட்டதும் சிறந்த இரத்தன வேலைகளால் ஆனதும் பொன்னால் ஆனதும் மனதால் சிருஷ்டிக்கப்படுவதுமான விசித்திரமான அணிகலன், உயர்ந்த பட்டாடைகள், செஞ்சந்தன பூச்சு, பல வகையான வாசனை திரவியங்களால் விதம் விதமான வடிவில் கோட்டுருவங்கள், பயங்கர தோற்றமுடைய செக்க சிவந்த சுழன்று உருளும் கண்கள், ஒளிவீசும் கூர்மையான கோரை பற்கள், தொங்கும் உதடுகள், பல வகையான துஷ்ட பிராணிகள் நிறைந்த மந்திரமலையின் முகடுகளைப் போல் ஒளிரும் 10 தலைகள், வீரமும் மனோதிடமும் கொண்டவன், கரிய மை வண்ணத்தான், மார்பில் விளங்கும் மாலையாலும் பூர்ண சந்திரனை போல் ஒளிவீசும் முகத்தாலும் கொக்குகளின் கூட்டம் வரிசையோடு கூடிய மேக கூட்டம் போன்று காட்சி தருபவன், ஸ்படிகத்தாலான நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள் விரிக்கப்பட்ட மேலான ஆசனத்தில் சௌகரியமாக அமர்ந்து இருப்பவன், மிக நன்றாக அலங்காரம் செய்து கொண்டிருந்த மிகவும் அழகிய பெண்களால் சுற்றிலும் அருகில் நின்றவாறு சாமரங்களாலும் விசிறிகளாலும் உபசாரம் செய்து கொண்டு இருப்பவன், தேவர்களால் சூழப்பட்ட இந்திரனை போலவும் மகேந்திர லோசனை நுட்பங்கள் அறிந்த அமைச்சர்களாலும் அவனுக்கு மங்களத்தையே நாடும் சிந்தனை கொண்ட பிறராலும் ஆலோசகர்களாலும் சூழப்பட்டு மிக்க தேஜஸ் உடையவனும் மேரு சிகரத்தில் நீண்ட மேகம் போல் விளங்குபவனுமான ராட்சச தலைவனை ஆஞ்சநேயர் கண்டார். பயங்கரமான ஆற்றல் படைத்த அரக்க வீரர்களால் துன்புறுத்தப்பட்டவராக இருந்தாலும் பேராச்சரியம் அடைந்த அனுமான் அரக்கர் கோமானை நேராக பார்த்தார். ஒளிவீசும் அரக்க மன்னனை பார்த்த அனுமான் அவனுடைய தேஜஸால் மயங்கி தனக்குள் சிந்தித்தார். ஆகா, என்ன தோற்றம், என்ன தைரியம், என்ன ஆற்றல், என்ன சோபை! ஆகா, இந்த ராட்சச மன்னனிடம்தான் எல்லா லட்சணங்களும் இவ்வாறு சீராக பொருந்தி இருக்கின்றன. பலவானாகிய இந்த ராட்சச மன்னன் மட்டும் அதர்ம பற்றில்லாதவனாக இருந்திருந்தால் தேவலோகத்தையும் இந்திரனையும் கூட காப்பாற்றக்கூடியவனாக இருந்திருப்பான். அதர்ம பற்றில்லாதவனாக இருந்திருந்தால் தேவலோகத்தையும்
இந்திரனையும் கூட காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். இவனுடைய கொடுமையான வெறுக்கத்தக்க மக்களால் இகழத்தக்க செயல்களால் எல்லா உலக மக்களும் தேவ தானவர்களும் இவனை கண்டு பயந்து நடுங்குகிறார்கள். எல்லையில்லாத பராக்கிரமம் கொண்ட ராட்சசராஜனின் மகிமையை பார்த்ததும் இவன் மட்டும் கோபம் கொண்டால் இந்த உலகத்தையே கடலுக்குள் ஆழ்த்தி விடுவான் என்று புத்திமானான மாருதி பல விதங்களில் சிந்தித்தார். உலகத்தையே களங்கம் செய்பவனும் தோல் வலிமை பெற்றவனுமான ராவணன் மஞ்சளான கண்களுடன் தேஜஸ் நிரம்பி எதிரில் நிற்கும் வானர சிரேஷ்டனை கண்கொட்டாமல் பார்த்து மிகவும் கோபம் கொண்டு தனக்குள் சந்தேகங்களால் நெஞ்சம் பதறி சிந்தித்தான். நான் முன்பு கைலாச மலையை பிடித்து அசைத்தபோது என்னை சபித்தாரே, அந்த சாட்சாத் பகவான் நந்தியே இங்கு வந்திருக்கிறாரா, அல்லது அந்த பானாசுரனே இம்மாதிரி வானர உருவத்துடன் வந்திருக்கிறானோ? அமைச்சர்களில் சிறந்த பிரகஸ்தனை பார்த்து அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதும் பொருள் பொதிந்ததுமான சொற்களை கோபத்தால் சிவந்த கண்களுடன் ராவணன் கூறினான். இந்த துஷ்டனை கேட்பாயாக, எங்கிருந்து வந்திருக்கிறான்? எதன் காரணமாக வந்திருக்கிறான்? நந்தவனத்தை அழித்ததால் இவனுக்கு என்ன லாபம்? அரக்கிகளை ஏன் மிரட்டினான்? நெருங்க முடியாத என் பட்டணத்திற்குள் வந்ததன் நோக்கம் என்ன? என் படைகளுடன் சண்டை போட்டது ஏன்? அது எதற்காக? கேள் என்று அமைச்சர்களில் சிறந்த பிரகஸ்தனை பார்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் கேள்வி கேளு, அவன் எங்கேருந்து வந்திருக்கான், எதுக்காக வந்திருக்கான், இந்த கெட்டவன் என்ன செய்ததுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லி கேளுன்னு கேட்குறாரு. ராவணனுடைய சொற்களை கேட்டு பிரகஸ்தன் அனுமனை பார்த்து கூறினான், வானரமே அமைதியாக இரு, பயப்படாதே, உனக்கு நன்மையே உண்டாகும். வானரமே, இந்திரனால் அனுப்பப்பட்டு நீ ராவணனிடம் வந்திருக்கிறாயா? பயப்படாமல் சொல், உண்மையை சொன்னால் உன்னை விட்டுவிடுவார்கள். குபேரன், யமன் அல்லது வருணனால் ஆணையிடப்பட்டு இந்த ஒற்றன் வடிவம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நகரத்திற்குள் நுழைந்து இருக்கிறாயா? வெற்றியை விரும்புகின்ற விஷ்ணுவால் தூதனாக அனுப்பப்பட்டிருக்கிறாயா? உன்னுடைய உருவம்தான் வானரம். உன்னுடைய பேராற்றல் நிச்சயமாக வானரனை போன்றதாக இல்லை. இப்போது உண்மையை கூறு, அப்போதுதான் நீ விடுவிக்கப்படுவாய். நீ பொய் சொன்னால் உன் உயிருக்கே ஆபத்து. அல்லது வேறு எந்த காரணத்திற்காக ராவண ராஜ்யத்திற்குள் நீ நுழைந்து இருக்கிறாய்? இவ்வாறு கேட்கப்பட்ட வானரோத்தமர் ராட்சச மன்னனை பார்த்து கூறத் தொடங்கினார். இந்திரனாலோ யமனாலோ வருணனாலோ அனுப்பப்பட்டவன் அல்ல நான். குபேரனுடன் எனக்கு நட்பு கிடையாது. விஷ்ணுவினாலும் அனுப்பப்படவில்லை. நான் பிறப்பினாலேயே வானரன்தான். பொய் உருவம் ஏற்று வரவில்லை. ராட்சச மன்னனை காண்பதற்காகவே இங்கே வந்தேன். அது எளிதில் கைகூடாத காரியமாக இருந்ததால் ராட்சசராஜனை சந்திக்க கிடைக்கும் குறுக்கு வழியாக அசோகவனத்தை அழித்தேன். அதன் பிறகு பலசாலிகளான ராட்சசர்கள் யுத்தம் செய்வதற்காக அங்கே வந்தார்கள். என்னை காப்பாற்றி கொள்வதற்காக நான் பதில் யுத்தம் செய்தேன். தேவாசுரர்களும் கூட அஸ்திர பாசங்களால் என்னை கட்டி போட முடியாது. உன்னுடைய மகனான இந்திரஜித்திற்கு எந்த பிரம்மா இந்த அஸ்திரத்தை கொடுத்தாரோ அந்த பிரம்மாவிடமிருந்தே அப்படி ஒரு வரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருந்தும் மண்ணை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டேன். ராட்சசர்களால் துன்புறுத்தப்பட்ட நான் அஸ்திரத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு விட்டேன். ஓர் அரசாங்க விஷயத்தை முன்னிட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். அளவிலா ஆற்றலுடைய ஸ்ரீராமனுடைய தூதன் நான். மன்னா, உங்கள் நன்மைக்காக கூறப்படும் என் சொற்களை கேட்பீராக. நான் ஸ்ரீராமனோட தூதன். ராவணனை பார்த்து அனுமன் சொல்கிறாரு, நான் ராமனோட தூதன். மன்னா, நீங்கள் உங்களோட நன்மைக்காக நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ ராவணனுக்கு ஸ்ரீ அனுமான் அறிவுரை சொல்ல போகிறாரு. மகா பராக்கிரமசாலியான அந்த ராவணனை பார்த்து தைரியமிக்க வானரோத்தமர் சிறிதும் பயப்படாமல் குழப்பமில்லாமல் பொருள் பொதிந்த பின் வரும் சொற்களை கூறினார். சுக்ரீவனுடைய ஆணைப்படி நான் உங்கள் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறேன். ராட்சச மன்னனே, சகோதரன் போல் நெருங்கிய நட்புடைய சுக்ரீவன் உங்கள் சேம லாபங்கள் பற்றி விசாரிக்கும்படி கூறினார். அறம் பொருள் கூடியதும் இவ்வுலகிலும் மேலுலகிலும் நன்மை பயக்க வல்லதுமான மகாத்மா சுக்ரீவனுடைய செய்தியை கேட்பீராக.
தசரதன் என்ற பெயருடைய ஒரு மன்னர். திவ்யமான ரதங்கள், யானைகள், குதிரைகள் ஏராளமாக உடையவர். உலக மக்களுக்கு ஒரு தந்தை போல் நெருங்கிய உறவுடையவர். அமரர் கோன் போல் ஒளி வீசுபவர். அவருடைய மூத்த மைந்தர் தோல் வலிமையுடைய ஸ்ரீராமன். எல்லோருக்கும் நன்மை செய்பவர். பிரபு மகா தேஜஸ்வியான தந்தையின் உத்தரவுப்படி அரண்மனையிலிருந்து வெளியேறி அறநெறியை மேற்கொண்டு சகோதரனான லட்சுமணோடும் பத்தினியான சீதையோடும் தண்டகாரண்யத்தை அடைந்தார். விதேக மன்னன் ஜனகருடைய குமாரியும் கணவனை அனுசரித்து செல்லும் மனைவியுமான சீதை காட்டில் காணாமல் போய்விட்டார். தேவியை தேடிக்கொண்டு சகோதரருடன் கூட அந்த அரசகுமாரர் ரிஷியமுக மலை வந்தடைந்தார். அங்கே சுக்ரீவனுடன் சந்திப்பு ஏற்பட்டது. சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்காக அவர் சுக்ரீவன் பிரதிஞ்ஞை செய்தார். சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யத்தை பெற்றுத்தருவதாக ஸ்ரீராமனும் வாக்கு கொடுத்தார். சண்டையில் வாலியை கொன்று அந்த அரசகுமாரரால் ஸ்ரீராமனால் வானர கரடி கூட்டங்களுக்கு தலைவராக சுக்ரீவன் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார். வானர வீரரான வாலியை பற்றி உங்களுக்கு முன்பே தெரியுமே. மகாவீரரான வாலி யுத்தத்தில் ஒரே பாணத்தால் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அக்கறையுடைய வானர மன்னரான சுக்ரீவன் சீதையை தேடி கண்டுபிடிப்பதில் மனம் செலுத்தி எல்லா திசைகளிலும் வானரர்களை அனுப்பி வைத்தார். ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, பதினாயிரக்கணக்கான வானரர்கள் எல்லா திசைகளிலும் ஆகாயத்திலும் மேலும் கீழும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கருடனுக்கு நிகரானவர்கள், சிலர் வாயுவுக்கு நிகரானவர்கள். வானர வீரர்கள் பலம் பொருந்தியவர்கள், தடையில்லாமல் செல்லக்கூடியவர்கள், விரைவாக செல்பவர்கள். நான் வாயுவினுடைய சொந்த பிள்ளை, அனுமான் என்று பெயர். சீதையின் பொருட்டு 100 யோஜனை அளவுள்ள நீளமுள்ள பெருங்கடலை விரைவாக தாண்டி அவரை காணும் விருப்பத்துடன் இங்கு வந்துள்ளேன். சுற்றி அலைந்து திரிந்தபோது உங்கள் மாளிகையில் அசோக வனத்தில் ஜனககுமாரியை கண்டேன். நீங்கள் தருமத்தின் தத்துவம் அறிந்தவர், தவம் செய்து வரங்களை பெற்றுள்ளவர். பேரறிவாளரே, அயலார் மனைவியை அபகரித்து கொண்டு வந்து வைத்திருப்பது உங்களுக்கு உகந்ததல்ல. உங்களை போன்ற புத்திசாலிகள் தர்மத்திற்கு எதிரானதும் பெரிய ஆபத்துகளுக்கு காரணமானதும் வேருடன் நாசம் செய்யும் செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அல்லவா? தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும் ஸ்ரீராமனுடைய கோபத்தை உணர்ந்த லட்சுமணனால் விடப்படும் பானங்களுக்கு எதிராக நிற்கும் சக்தியுடையவர் யார்? மன்னா, ஸ்ரீராமனுக்கு ஒரு துன்பத்தை தந்துவிட்டு தான் சுகத்தை அடைந்ததாக இம்மூன்று உலகத்திலும் யாரும் காணப்படவில்லை. ஆகையால் 3 காலங்களிலும் உங்களுக்கு நன்மையாக செய்யக்கூடியதும் தர்மத்திற்கும் அர்த்தத்திற்கும் ஒத்ததுமான என் சொற்களை சிந்தித்து பாருங்கள். ஜானகியை அரசரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். சோகத்தில் மூழ்கியிருப்பவராக சீதாதேவி என்னால் காணப்பட்டார். யாரை கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ அவர் உங்கள் விஷயத்தில் 5 தலை பாம்பு என்பதை நீங்கள் அறியவில்லை. விஷம் கலந்த அன்னத்தை நிறைய புசித்தவன். தன் பலத்தால் அதை ஜீர்ணிக்க முடியாதது போல பராக்கிரமசாலிகளான அசுரர்களாலும் அமரர்களாலும் கூட இவரை, அதாவது சீதையை ஜீரணிக்க முடியாது. அன்னத்தை உண்டதனால் வயிற்று பசி தீர்ந்தது போல் தோன்றினாலும் விஷத்தின் காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படவே செய்யும். இவைகள் இப்போது அனுபவித்து வரும் சுக சௌரியங்கள் உங்களுடைய தர்மானுஷ்டத்தாலும் தவத்தின் சிறப்பினாலும் அடையப்பட்டவை. எனவே அதர்மத்தில் ஈடுபட்டு தன் பிராணனை இழப்பது என்பது நியாயமான காரியமில்லை. அசுரர்களாலும் தேவர்களாலும் கூட என்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை தவத்தின் பயனாக பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணினால் நான் சொல்லப்போகும் காரணம் மிக்க வலிமையுடையது. நீங்கள் பெற்றுள்ள வரங்களால் பாதிக்கப்படாதது. இந்த சுக்ரீவன் தேவன் அல்லன், அரசன் அல்லன், அரக்கனும் அல்லன், தானவன் அல்லன், கந்தர்வன் அல்லன், யக்ஷனும் அல்லன், நாக ஜோதியை சேர்ந்தவனும் அல்லன். இவர்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை தானே ராவணனாகிய நீ பெற்று இருக்கிறாய். சுக்ரீவன் வானர மன்னன், அந்த ஸ்ரீராமனோ மானுடர். வானரர் மானுடரால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்ற வரத்தை நீங்கள் பெறவில்லை. ஆகவே மன்னா, வானரரும் மானுடருமான அவர்களிடமிருந்து உங்கள் உயிரை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள்?
தர்மத்தின் பலனை அனுபவித்து விட்டீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதர்மத்தின் பலனை இனி விரைவில் அடையப் போகிறீர்கள். ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்கள் வதம் செய்யப்பட்டதையும் வாலியின் வதத்தையும் ராம சுக்ரீவர்களின் நட்பையும் சிந்தித்து பார்த்து உங்களுடைய சேமத்தையும் நினைத்து பாருங்கள். குதிரைகள், ரதங்கள், யானைகளோடு கூடிய இந்த இலங்கையை அழிப்பதற்கு நான் ஒருவனே போதும். ஆனால் அவருடைய உத்தேசம் அதுவல்ல. சீதையை அபகரித்து சென்ற விரோதிகளை அழித்து காட்டுவேன் என்று வானர கரடி கூட்டங்களுக்கு எதிரில் ஸ்ரீராமன் சூளுரைத்தார். சாட்சாத் தேவேந்திரனாலையும் ராம பிரபுவுக்கு குற்றம் இழைத்துவிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியுமா? அப்படி இருக்க உங்களை போன்ற சாமானியரை பற்றி என்ன சொல்ல? உங்கள் காவலில் உள்ள எந்த பெண்மணியை சீதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர் இலங்கை முழுவதையும் நாசம் செய்ய வந்துள்ள காலராத்திரி என்று புரிந்து கொள்ளுங்கள். சீதை என்ற உருவம் கொண்டு வந்திருக்கும் கால பாசத்தை நீங்களாகவே தோளில் சுமந்து கொண்டு வந்தீர்கள். ஆகவே உங்களுக்கு எப்படி நன்மை ஏற்படும்? நீங்களே எண்ணி பாருங்கள். சீதா பிராட்டியின் கற்பின் வலிமையாலும் ஸ்ரீராமனுடைய கோபக்னியாலும் தாக்கப்பட்டு எரியப்போகும் இந்த நகரத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், அமைச்சர்கள், பங்காளிகள், சகோதரர்கள், மைந்தர்கள், நலன் விரும்பிகள், போகங்கள், மனைவிகள் மற்றும் இலங்கைக்கும் அழிவை கொண்டு வராதீர்கள். ராட்சச மன்னர் பெருமானே, சத்தியமான என் வார்த்தைகளை கேளுங்கள். ஸ்ரீராமனுடைய அடிமையும் தூதனாக வந்திருப்பவனுமான இந்த வானரத்தின் சொற்களை கவனமாக கேளுங்கள். பஞ்ச பூதங்களோடும் சராசர பொருட்களோடும் எல்லா உலகங்களையும் உள்ளுக்கிழுத்து மறுபடியும் முன்பு இருந்தவாறே படைக்கும் சக்தி படைத்தவர். பெரும்புகழ் பெற்ற ஸ்ரீராமன் விஷ்ணுவிற்கு சமமான பராக்கிரமம் கொண்ட ஸ்ரீ ரகுவீரனை எதிர்த்து போரிடக்கூடியவர். தேவர்களிலோ அரசர்களிலோ மன்னர்களிலோ யக்ஷ ராட்சச கூட்டங்களிலோ வித்யாதாரர்களிலோ கந்தர்வர் நாகர்களிலோ சித்தர்களிலோ கிண்ணர்களிலோ பறவைகளிலோ பூதங்களிலோ எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எவரும் இலர். எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரனும் ராஜசிம்மமுமான ரகுநந்தனுடைய வெறுப்பை இம்மாதிரியான சீதையை அபகரித்தல் என்ற காரியத்தை செய்ததன் மூலம் பெற்றுவிட்ட நீங்கள் உயிரோடு இருப்பது மிகவும் கடினம். தேவ, தைத்திய, அரக்க, கந்தர்வ, வித்யாதர, நாக, யக்ஷர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்தாலும் 3 உலக நாயகரான ஸ்ரீ ராமச்சந்திரனை போரில் எதிர்க்கும் சக்தியுடையவர்கள் அல்லர். போரில் ஸ்ரீராமனால் வதம் செய்வதற்காக குறிப்பார்க்கப்பட்டவனை சுயம்புவான நான்முக பிரம்மாவோ, முப்புறங்களை எரித்த முக்கண்ணரான ருத்ரனோ, தேவர்கள் தலைவனான பேராற்றல் படைத்த இந்திரனோ கூட காப்பாற்ற முடியாது. மிக தெளிவாகவும் மிகுந்த தைரியத்துடனும் கூறப்பட்டதும் தனக்கு பிடித்தமில்லாததுமான அனுமானின் சொற்களை கேட்டு ஈடு இணையில்லாத 10 தலை ராவணன் கோபத்தால் கண்கள் சுழல அந்த வானரரை கொலை செய்யும்படி ஆணையிட்டான். மகாத்மாவான அனுமானின் அந்த சொற்களை கேட்டு கோபத்தால் நிலை தடுமாறிய ராவணன் அவரை கொல்லும்படி உத்தரவிட்டான். ராவணனால் அவருக்கு கொலை தண்டனை உத்தரவிடப்பட்டதை கேட்டான் விபீஷணன். தன் தலைவரால் சொல்லப்பட்ட செய்திகளை கூறிய ஒரு தூதனுக்கு அவ்வளவு கடுமையான தண்டனை கொடுப்பதை அவன் ஏற்கவில்லை. ராட்சச மன்னனோ கடும் கோபத்தில் இருக்கிறான். அத்துடன் தான் தீர்மானித்து விட்ட காரியத்தை செய்து முடிப்பான் என்பதை உணர்ந்து இப்போது என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தான். பேச்சில் வல்லவனான அவன் ஒரு தீர்மானத்திற்கு வந்து அவனுக்கு மரியாதையுடன் அறிவுரை கூறும் நோக்கத்துடன் எதிரிகளை வெற்றி கொள்பவனும் தனக்கு முன் பிறந்தவனுமான அவனை பார்த்து 4 வகை உபாயங்களுள் முதலாவதான சமாதான பேச்சு நடத்துதல் எனும் முறைப்படி மிகவும் நலனை தரக்கூடிய சொற்களை கூறினான் விபீஷணன். ராட்சசேந்திரரே, மன்னியுங்கள், கோபத்தை விடுங்கள், மன அமைதி பெறுங்கள். நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேளுங்கள். பகுத்தறிய கூடியவர்களும் நன்னெறியாளர்களுமான மாமன்னர்கள் தூதனை கொலை செய்ய மாட்டார்கள். வீரரை இந்த குரங்கை கொல்வது என்பது அரச நியதிக்கு விரோதமானது, உலக நடைமுறைக்கு ஒவ்வாதது, தங்களை போன்றவர்களுக்கு பொருந்தாது. தாங்கள் தர்மம் அறிந்தவர், நன்னெறி உடையவர்,
அரச நீதியில் நிபுணர், பகுத்தறியும் ஆற்றல் உடையவர், பிராணிகளின் பரமார்த்தத்தை அறிந்தவர். தங்களை போன்ற பேரறிஞர்களே கோபத்திற்கு இடம் கொடுத்தால், அதன் மூலம் தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டால் சாஸ்திரங்களை படிப்பது என்பது வெறும் வீணான காரியமாகிவிடும். ஆகவே ராட்சச மன்னரே, எதிரிகளை அழிப்பவரே, வெல்ல முடியாதவரே, தயை செய்யுங்கள், மனம் இறங்குங்கள். செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது என்பதை நன்றாக தீர்மானித்த பின் தூதனுக்கு தண்டனை கொடுங்கள் என்றார். ராட்சச தலைவனான ராவணன் விபீஷணனுடைய சொற்களை கேட்டதும் பெரும் கோபத்துடன் இவ்வாறு பதிலுரைத்தான். எதிரிகளை அடக்குபவனே, பாவிகளை வதம் செய்வதால் பாவம் ஏற்பட்டு விடாது. அதனால் பாவ காரியம் செய்துள்ள இந்த வானரத்தை கொல்லப் போகிறேன். அதர்மத்திற்கு வேர் போன்றதும் மிகுந்த கோபத்தின் விளைவாகவும் இழிந்த பண்பாட்டை காட்டுவதாகவும் இருந்த அந்த சொற்களை கேட்டு எவ்வளவு தாழ்மையா இந்த மாதிரி தூதனை கொல்லக்கூடாதுன்னு விபீஷணன் எவ்வளவோ கேட்டும் ராவணன் கேட்குற மாதிரி இல்லை. விபீஷணன் தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த வானரத்தை கொல்வதனால நமக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறது கிடையாது. இந்த வானரம் எவர்களால் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு ராட்சச மன்னனான தன் அண்ணன் ராவணனின் இடத்தில் விபீஷணன் சொல்கிறாரு. இவன் நல்லவனோ கெட்டவனோ பிறரால் அனுப்பப்பட்டவன். அவர்கள் கூற சொன்னதை கூறுகிறான். இவன் சுதந்திரம் இல்லாதவன், பிறருக்கு உட்பட்டவன். ஆகவே தூதனுக்கு இவ்வளவு கொடிய தண்டனை கொடுக்கக்கூடாது மன்னா. இன்னும் கேளுங்கள். இவனை கொன்றுவிட்டால் ஆகாய மார்க்கமாக பெருங்கடலை தாண்டி இங்கே மறுபடியும் வரக்கூடிய வேறு ஒருவரை நான் காணவில்லை. இவரை தவிர வேறு எவராலும் கடலை தாண்டி வர முடியாது என்றபடி. ஆகவே எதிரிகளை வெற்றி கொள்பவரே, இவனுடைய வதத்தில் மனதை செலுத்தாதீர்கள். தாங்கள் இந்திரர்கள் தேவர்கள் பால் கோபத்தை காட்டுங்கள். மகாபலசாலியான தாங்கள் இந்த சிறு வானரத்திடம் கோபம் கொள்வது பொருத்தமானது அல்ல. அவ்விரு மானுட அரசகுமாரர்களும் கிஷ்கிந்தைக்கும் இலங்கை நகரத்திற்கும் இடையே மிக நீண்ட தூரம் என்பதால் தடைப்பட்டு இருக்கிறார்கள். போரில் விருப்பமுள்ளவரே, இவனையும் கொன்றுவிட்டால் யுத்தத்திற்கு அவர்களை அழைத்து வரக்கூடிய இன்னொரு தூதன் எனக்கு தென்படவில்லை. பராக்கிரமம், உற்சாகம், மனோதைரியமுடையவர் தாங்கள். தேவாசுரர்களாலும் ஜெயிக்கப்பட முடியாதவர் தாங்கள். ராட்சச நெஞ்சங்களை மகிழ்விப்பவரே, கையெட்டும் தூரத்திற்கு வந்துள்ள ஒரு யுத்தத்தை தங்களுடைய இந்த முடிவினால் நாசம் செய்வது நியாயமானது அல்ல. தங்களுடைய படை வீரர்கள் தங்கள் நன்மையை கோருபவர்கள், சூரர்கள் தங்கள் பிடியில் உள்ளவர்கள், நல்ல குணங்கள் கொண்ட உயர்ந்த குலங்களில் பிறந்தவர்கள், நெஞ்சில் தைரியமுடையவர்கள், ஆயுதங்களை தாங்குபவர்களில் முதன்மையானவர்கள், நற்பண்புடைய கோடிக்கணக்கான சேனா வீரர்கள் தங்கள் எதிரே நிற்கிறார்கள். ஆகவே அவர்களில் ஒரு சிலர் தங்கள் உத்தரவை பெற்று அவ்விடம் செல்லட்டும். அறிவிலிகளான அவ்விரு அரச குமாரர்களையும் அடக்கி அவர்களிடம் தங்கள் பிரபாவத்தை வெளிப்படுத்தட்டும். தேவலோக எதிரியும் மகாபலசாலியும் ராட்சசர்களின் ஒப்பற்ற மன்னனும் தலைவனுமான ராவணன் தம்பி விபீஷணன் பிரியமாக பேசியதை மனமாற ஏற்றுக்கொண்டான். இதயத்தில் பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கி விபீஷணனின் பேச்சை மிகவும் பாராட்டிய மகாத்மாவான ராட்சச மன்னன் தர்மம் அறிந்தவர்களில் முதன்மையானவரான விபீஷணனை பார்த்து பின் வருமாறு கூறினான். இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றதான சொற்களை தம்பியிடமிருந்து கேட்ட ராவணன் இவ்வாறு பதில் சொன்னான். உன்னுடைய பேச்சு சரியானது. தூதர்களை கொலை செய்வது என்பது தடை செய்யப்பட்டுள்ள செயல்தான். ஆனால் கொலையை தவிர வேறு ஒரு தண்டனை நிச்சயமாக இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். குரங்குகளுக்கு வாள்தான் மிகவும் இஷ்டமான அணிகலன் போன்றது. இவனுடைய வாளில் உடனே தீயை வையுங்கள். எரிக்கப்பட்ட வாளுடன் வாள் இல்லாமல் இவன் திரும்பி போகட்டும். வாள் என்ற அங்கமில்லாமல் வருந்தும் இவனை எல்லா நண்பர்களும், பங்காளிகளும், சொந்தக்காரர்களும், இஷ்டமானவர்களும் அங்கு பார்க்கட்டும். இவனை நெருப்பு பற்றி எரியும் வாளுடன் எல்லா நார்சந்திகளுக்கும் அரக்கர்கள் கொண்டு போகட்டும் என்று ராவணன் ஆணையிட்டான். அவனுடைய அந்த உத்தரவை கேட்டு கோபத்தால் மனம் இறுகிய ராட்சசர்கள் நைந்து போன பருத்தி துணிகளை வாளை சுற்றி கட்டினார்கள். வாள் சுற்றப்பட்டு கொண்டிருக்கும் போதே
காட்டில் உலர்ந்த மரக்கட்டைகளில் பற்றி கொண்ட தீயைப் போல அனுமான் பேருருவம் எடுத்து கொண்டார். பிறகு அவர்கள் வாளின் மேல் எண்ணெயை கொட்டி நெருப்பை வைத்தார்கள். எரிந்து கொண்டிருக்கும் வாளினால் அந்த அரக்கர்களை அடித்து கீழே தள்ளினார். கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டவரும் இளஞ்சூரியன் போன்ற முகம் உடையவருமான அனுமானுடைய நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வாளை பார்ப்பதற்காக பெண், சிறுவர், வயோதிகருடன் கூட ராட்சசர்கள் குதூகலமாக சென்றார்கள். வானரோத்தமர் கொடூரமான ராட்சசர்களால் மீண்டும் சூழப்பட்டு கட்டி போடப்பட்டார். நான் கட்டப்பட்டாலும் அரக்கர்கள் என் தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாது. என்னை கட்டி போட்டிருக்கும் கயிறுகளை அறுத்தெறிந்து மேலே குதித்தெழுந்து இவர்களை மறுபடியும் அழிப்பேன். ஆனால் நான் அப்படி செய்தால் என் தலைவருக்கு நன்மை செய்து என் கடமையை செய்து முடித்தது ஆகாது. இந்த தீயவர்கள் அரசனின் ஆணைப்படி ஓடி திரிந்து கொண்டிருந்த என்னை கட்டி போட்டிருக்கிறார்கள். யுத்தத்தில் எல்லா ராட்சசர்களையும் அழிப்பதற்கு நான் ஒருவனே போதும். ஸ்ரீராமனுடைய திருப்திக்காகவே இந்த அடக்குமுறைகளை எல்லாம் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை இலங்கையை சுற்றி பார்க்க வேண்டும். இரவில் இலங்கையின் கோட்டை கொத்தளங்கள் நன்றாக பார்க்கப்படவில்லை. ஆகவே இரவு முடிந்து பகல் பொழுது தோன்றியதும் நிச்சயமாக நான் இலங்கையை பார்க்க வேண்டும். பெரிய கட்டுக்களாலும் வாளில் தீ வைத்தும் ராட்சசர்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் என் மனதிற்கு எந்த சோர்வும் ஏற்படவில்லை. பின்னர் தன் இயல்பை மறைத்து கொண்டு அடங்கி இருப்பவரும் மிக்க ஆற்றல் பொருந்தியவருமான அனுமானை கட்டி பிணைந்து மனம் மகிழ்ந்த அந்த அரக்கர்கள் அவரை வெளியே அழைத்து கொண்டு சென்றார்கள். கொடூரமான காரியங்களை செய்யும் அந்த ராட்சசர்கள் சங்கு பேரிகளை முழங்கி கொண்டும் தங்கள் வீர செயலால் உற்சாகத்துடன் பெருங்குரல் எழுப்பிக் கொண்டும் அந்த நகரத்தை சுற்றி வந்தார்கள். எதிரிகளை அடக்குபவரான அனுமான் ராட்சசர்களால் சூழப்பட்டு ராட்சசர்களின் அந்த மாநகரை சுகமாக சுற்றி பார்த்தார். அனுமனுடைய வாளில் நெருப்பு வைக்கப்பட்ட வருந்தத்தக்க செய்தியை விகாரமான கண்களை கொண்ட அரக்கிகள் அசோகவனத்தில் சீதாதேவியிடம் கூறினார்கள். சீதை, சிவந்த முகமுள்ள ஒரு குரங்குடன் நீ பேசிக்கொண்டிருந்தாயே, அது வாளில் நெருப்புடன் ஊரை சுற்றி அழைத்து கொண்டு போகப்படுகிறது. கொடூரமான அந்த சொற்களை கேட்ட சீதை தன் உயிரே பறிக்கப்பட்டது போல் துடித்து சோகத்தால் வெந்து அக்னி பகவானை சரணடைந்தாள். அந்த வானரரின் சேமத்திலேயே கருத்துடையவளாக ஆனாள். அகன்ற கண்களை உடைய சீதை தன்னை சுத்தம் செய்து கொண்டு அக்னி பகவானை வேண்டிக் கொண்டாள். நான் என் கணவருக்கு பணிவிடைகள் செய்தது உண்மையானால், நான் தவம் செய்து கொண்டிருப்பது நிச்சயமானால், நான் கற்புடையவள் என்பது நிஜமானால் அனுமானுக்கு குளிர்ச்சியை கொடுப்பீராக என்று அக்னி பகவானிடம் சீதை பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்போது கொழுந்துவிட்டெரியும் அக்னி வானரரின் சேமத்தை கோரும் சீதையின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டது போல படபடக்காமல் வளமாக சுளித்து பிரகாசித்தார். தந்தையான வாயுதேவனும் அனுமானின் வாளில் நெருப்பு பற்றி கொண்டு எரிந்தாலும் சீதாதேவிக்கு மன திருப்தி கொடுக்க விரும்பி பனிமலையின் காற்றைப் போல குளிர்ச்சியாக வீசினார். உஷ்ணத்தை கொடுக்காமல் வாள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அனுமான் இவ்வாறு எண்ணினான். ஆகா, ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த அக்னி என்ன காரணத்தால் என்னை பொசுக்கவில்லை? பெரிய பெரிய சுவாலைகள் காணப்படுகின்றன, ஆனால் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. வாளின் நுனியில் குளிர்ச்சியான பொருட்களை குவித்து வைத்தால் போல் இருக்கிறது. சீதாதேவியின் பேரிரக்கத்தினாலும் ஸ்ரீராமனுடைய திவ்ய சக்தியாலும் என் தந்தையிடமுள்ள நல்ல நட்பினாலும் அக்னி என்னை எரிக்கவில்லை. இவ்வாறு சிந்தித்த அனுமான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்காக சிறிது நேரம் தனக்குள் மறுபடியும் ஆலோசனையில் ஈடுபட்டார். குபீரென்று மேலே எழும்பி பேரிரைச்சல் போட்டுக்கொண்டு வெற்றி வீரரான மாருதி குதித்தெழுந்து மலைச்சிகரம் போல் உயர்ந்து இருக்கும் அதிகமான பாதுகாவலர்கள் இல்லாததுமான நகர வாயிலின் மேல் ஏறிக்கொண்டார். மலையைப் போல் பேருருவம் எடுத்து வினாடி பொழுதில் மறுபடியும் மிக சிறிய உருவத்தை எடுத்து அறிவில் சிறந்த மாருதி கட்டுக்களை உடைத்தெறிந்தார். தலைகளிலிருந்து விடுபட்டதும் அனுமான் மறுபடியும் மலை போன்ற உருவம் எடுத்து கொண்டார். சுற்றி பார்த்தபோது வாயிற்படியில் சார்த்தி வைக்கப்பட்டிருந்த உலக்கை என்னும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டார். உடனே
இரும்பு பிடியுள்ள உலக்கையை எடுத்து அங்கிருந்த காவற்காரர்கள் அனைவரையும் தாக்கினார் மாருதி. யுத்த பராக்கிரமமுடைய ஆஞ்சநேயர் அவர்களை கொன்றுவிட்டு மறுபடியும் நகரத்தை சுற்றி பார்க்க விரும்பினார். அப்போது வாளில் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் ஒளியால் கிரகணங்களோடு கூடிய சூரியனைப் போல் அவர் பிரகாசித்தார். தான் வந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறிவிட்டதால் உற்சாகம் மென்மேலும் பெருகிக் கொண்டே போக இலங்கையை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்த அனுமான் இனி செய்ய வேண்டிய காரியம் எது மிஞ்சியுள்ளது என்று சிந்தித்தார். ராட்சசர்களுக்கு மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய இப்போது செய்ய வேண்டிய காரியம் ஏதேனும் மிச்சமிருக்கிறதா என்று சிந்தித்தார். அசோகவனத்தை அழித்து விட்டேன். முக்கியமான அரக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். படை வீரர்களில் ஒரு பகுதியினர் மயக்கப்பட்டார்கள். பாக்கி இருப்பது கோட்டையை தகர்ப்பது மட்டும்தான். கோட்டையை அழித்தால்தான் நான் இதுவரை பட்ட சிரமங்கள் பலன் பெற்றதாகும். எளிதான முயற்சியால் இந்த காரியத்தை செய்து முடித்தால்தான் என்னுடைய சிரமம் பயனடைந்ததாகும். என்னுடைய வாளில் எரிந்து கொண்டிருக்கிறதே அக்னி, அவரை திருப்தி செய்ய இந்த மாபெரும் இல்லங்களை அர்ப்பணம் செய்வதுதான் நியாயம். பின்னர் அனுமான் மின்னலடிக்கும் வேகம் போல் எரிந்து கொண்டிருக்கும் வாளுடன் இலங்கையின் கட்டடங்களின் உச்சியில் வேகமாக சுற்றி சுற்றி வந்தார். நன்றாக பார்த்து கொண்டே ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கும் ராட்சசர்களின் பூஞ்சோலைகளிலும் கொஞ்சமும் அச்சப்படாமல் அரண்மனைகளிலும் அனுமன் சஞ்சரித்தார். காற்றைப் போல் பலமும் வேகமும் கொண்ட அவர் பிரகஸ்தனுடைய வீட்டில் குதித்து அங்கே நெருப்பை வைத்தார். பின்னர் வீரனான மகாபார்சுவனின் மாளிகைக்குள் குதித்து பிரளய காலாக்னி போல் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை தள்ளினார். அவ்வாறே இந்திரஜித்தின் வீட்டையும் கொளுத்தினார். இந்த மாதிரி அங்கிருந்த அரண்மனையில் மட்டும் இல்லாமல் அரண்மனையை சுற்றி இருந்த எல்லா வீடுகளையும், முக்கியமான படை வீரர்களோட வீடு மட்டும் இல்லாமல் அங்கிருந்த பூஞ்சோலைகள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அக்னியை பரவ விட்டார் ஆஞ்சநேயர். முத்து மணி ரத்தினங்களால் ஆனவையும் தங்கமயமான சாளரங்கள் கொண்டிருந்தவையுமான மாபெரும் கட்டடங்கள் சடபடவென்று எரித்து தகர்க்கப்பட்டன. சொத்துக்கள் இழந்துவிட்டதால் தத்தம் வீட்டை காப்பாற்றுவதில் கூட உற்சாகம் இழந்து அங்கும் இங்கும் சிதறி ஓடிய ராட்சசர்களால் பெரும் கூச்சல் உண்டாயிற்று. குரங்கு ரூபத்தில் அக்னியே இங்கு வந்திருக்கிறான், ஐயோ என்று மார்பில் குழந்தைகளை அணைத்து கொண்டு ஓடிய பெண்கள் அலறிக்கொண்டு விழுந்தார்கள். பின்னர் இலங்கையின் மலையான திரிகூட பர்வதத்தின் சிகரத்தை சுற்றிலும் மிகுந்த வேகம் கொண்ட அனுமானால் வைக்கப்பட்ட அக்னி பயங்கரமான வல்லமையுடன் வேகமாக பரவியது. கோடி சூரியன்களுக்கு நிகராக ஒளி வீசிக்கொண்டு இலங்கை முழுவதையும் சூழ்ந்து கொண்டு இடிமுழக்கம் போன்ற பலவித சப்தங்களால் அண்டத்தையே பிளப்பது போல் அந்த மாபெரும் அக்னி சிறப்பாக விளங்கிற்று. அங்கே பலாச புஷ்பம் போல் ஜொலிக்கும் முரட்டு சுவாலைகள் ஓங்கி பெருகின. அடங்கிய புகையால் மறைக்கப்பட்ட மேகங்கள் ஆகாயத்தில் கருநெய்தல் போல் ஒளி வீசின. ராட்சசர்களோடும் குதிரை ரதங்களோடும் யானைகளோடும் பறவை கூட்டங்களோடும் விலங்குகளோடும் மரங்களோடும் கண்மூடித்தனமாக எரிக்கப்பட்ட இலங்கை பட்டணம் இறங்கத்தக்க விதமாக அலறி ஓலமிட்டு அழுதது. மகாபலசாலியான அனுமான் இலங்கை முழுவதையும் எரித்துவிட்டு வாள் நெருப்பை கடலில் நனைத்து அணைத்தார். நெருப்பால் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இலங்கை பட்டணத்திலிருந்து அச்சம் கொண்ட அரக்கர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். அதை பார்த்து அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பற்றி அனுமான் ஆலோசித்தார். அவருக்கு மிகவும் பயம் உண்டாயிற்று. இலங்கை முழுவதுமே எரிந்து விட்டதே, அட என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேனே என்று தன்னிடம் இகழ்ச்சியும் தோன்றிற்று. கோபம் கொண்டவன் பேச தகுந்தது தகாதது என்பதை ஒருபோதும் அறிவது இல்லை. கோபம் கொண்டவனுக்கு செய்யத்தகாத காரியம் என்று எதுவும் இல்லை, பேசத்தகாதது என்று எதுவுமே இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்வான், எதையும் பேசுவான் என்றபடி பாம்பு நலிந்துவிட்ட சட்டையை உரிப்பதைப் போல எவனொருவன் பொங்கி வரும் கோபத்தை பொறுமையினால் துறக்கிறானோ அவனே ஆண் பிள்ளை என்று கூறத்தக்கவன். சீதா தேவி இங்கே இருக்கிறார் என்ற நினைவே இல்லாமல் பட்டணத்தை நெருப்பினால் கொளுத்தி அழித்தேனே, நான் எவ்வளவு மட்டமான புத்தியுள்ளவன், வெட்கம் கெட்டவன், மகா பாவத்தை செய்தவன். என் எஜமானருடைய காரியத்தை கெடுத்து விட்டேனே நான். ஐயோ, இலங்கை நகரம் எரிந்து போயிற்று என்றால் நிச்சயமாக ஜானகி தேவியும்
எரிந்து போயிருப்பார். அதனால் அறிவில்லாத என்னால் என் தலைவருடைய காரியம் வீணாக்கப்பட்டுவிட்டது. எதன் பொருட்டு இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது முடிந்தே போயிற்று. இலங்கை எரிந்து கொண்டிருக்கும்போது மைதிலி தேவி என்னால் காப்பாற்றப்படவில்லை. என்ன காரியத்தை செய்வதற்காக வந்தேனோ சீதையை காண்பது, அதை செய்து முடித்தேன் என்பதில் சந்தேகம் இல்லை. திரும்பி சென்று சீதை பார்க்கப்பட்டார் என்று ஸ்ரீராமனிடம் தெரிவிக்க வேண்டிய செயல் மட்டுமே பாக்கி இருந்தது. கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட என்னால் இலங்கையை எரித்ததன் மூலம் மூல நோக்கமே அளிக்கப்பட்டு விட்டது. இலங்கையில் எரிக்கப்படாத இடமே காணப்படவில்லை. முற்றிலுமாக நகரம் சாம்பலாகிவிட்டது. நிச்சயமாக ஜானகி தேவியும் நெருப்பில் எரிந்து போயிருப்பார். என் புத்தி தடுமாற்றத்தினால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நாசமாக்கப்பட்டு இருந்ததேயானால் இப்போதே இங்கேயே என் உயிரை விடுவதுதான் உசிதமானது. எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் இப்போது விழுந்து விடட்டுமா, அல்லது கடல்வாழ் பிராணிகளுக்கு இரையாக இந்த உடலை தந்து விடட்டுமா? வானர தலைவனை உயிரோடு என்னால் எப்படி பார்க்க முடியும்? எல்லா காரியத்தையும் நிர்மூலமாகிவிட்ட நான் அந்த ஆண் சிங்கங்கள் இருவரையும் எவ்வாறு பார்ப்பேன்? சஞ்சலத்தன்மை என்ற குரங்கின் இயற்கை குணம் 3 உலகங்களிலும் நன்றாக தெரிந்ததே. அதை கோபம் என்ற மகா பாவத்தால் வெளிப்படையாக காட்டிவிட்டேனே நான். கட்டுப்படாததும் சஞ்சலமானதுமான ராஜச குணம் நாசமாய் போக எனக்கு சக்தி இருந்தும் கோபத்தின் காரணமாக மைதிலி தேவி என்னால் காப்பாற்றப்படவில்லை. சீதாதேவி அழிந்து போனார் என்றால் அவ்விருவரும் ராம லக்ஷ்மணர்கள் உயிரை விடுவார்கள். அவர்கள் இறந்தவுடன் சுற்றத்தார்களுடன் சுக்ரீவன் உயிரை விடுவான். இதனால் அவர்கள் மேல் பாசமுடைய அனைவரும் உயிரை விடுவார்கள். இவ்வாறு அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றின. அழகிய அங்கங்களை உடைய அவர் வைதேகி தன்னுடைய தேஜஸினால் அதிமானுட சக்தியினாலேயே காப்பாற்றப்பட்டு இருக்கிறார். மங்களம் பொருந்திய அவர் அழிந்திருக்க மாட்டார். நெருப்பு நெருப்பை எரிக்குமா? கருப்பு கடலால் ஜொலித்து கொண்டு இருக்கும் அவரை அக்னி தேவன் எரிக்க முடியுமா என்ன? எல்லையில்லாத மகிமை வாய்ந்த தருமாத்மாவான ஸ்ரீராமனின் பத்தினியும் தவறாத நெறியும் கொண்ட அவரை நெருப்பு தொடவும் கூடுமா? எரிப்பதை தொழிலாக கொண்ட அந்த அக்னி நிச்சயமாக ஸ்ரீராமனுடைய பிரபாவத்தினாலும் வைதேகியின் புண்ணியத்தாலும் என்னை எரிக்காமல் இருந்திருக்கிறது. ஜானகி தேவி பரதன் முதலிய 3 சகோதரர்களுக்கும் தெய்வம் போன்றவர். சாட்சாத் ஸ்ரீராமனுடைய மனதிற்கு பிடித்த மனைவி. இவர் எப்படி நெருப்பில் எரிந்து போவார்? கொளுத்துதல் என்ற வேலையை எல்லா இடங்களிலும் நன்றாக செய்கிற வலிமை குன்றாத அந்த பிரபு அக்னி என் வாளை சுட்டு பொசுக்கவில்லை. அப்படி இருக்க நற்குல தோன்றலான சீதாதேவியை அவரால் எப்படி துன்புறுத்த முடியும்? அப்போது அனுமான் கடல் மத்தியில் மைனாக பர்வதம் எழுந்து தோன்றி தனக்கு உதவி செய்ய வந்ததை நினைவு கூர்ந்து ஆச்சரியப்பட்டார். தவத்தின் சிறப்பினாலும் சத்தியம் தவறாத பேச்சினாலும் கணவனிடமே மனதை செலுத்தியவரானதாலும் அவர் சீதாதேவி வேண்டுமானால் அக்னியை எரிக்கலாம், ஆனால் அவரை அக்னி எரிக்க முடியாது. தர்மத்தால் ரட்சிக்கப்படும் தேவியை பற்றி இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது மகாத்மாக்களான சாரணர்கள் ஆகாயத்தில் பேசிக்கொண்டு போவதை அனுமான் கேட்டார். ஆகா, அனுமான் தான் எவ்வளவு அரிய பெரிய செயலை செய்திருக்கிறாய்! பயங்கரமானதும் அடக்க முடியாததுமான அக்னியை ராட்சசர்களின் வீடுகளில் வைத்தார். ராட்சச பெண்கள், பாலர்கள், வயோதிகர் ஆகியவர்களின் சோக குரல்கள் பெருங்கூச்சலாக எழுந்தது. மக்களுடைய பரபரப்பினால் ஏற்பட்ட கதறல் மலை குகைகளில் எதிரொலித்தது. நகரம் முழுவதும் எரிந்து போயிற்று. ஆனால் ஜானகி தேவி எரிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. அமுதத்திற்கு ஒப்பான இந்த சொற்களை கேட்டார் ஆஞ்சநேயர். உடனே அவருடைய மனதில் சந்தோஷம் உண்டாயிற்று. கண்ணால் காணப்பட்ட சகுனங்களை கொண்டும் வலுவான நல்ல காரணங்களை கொண்டும் முனிவர்களின் வார்த்தைகளை கொண்டும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை தோன்ற அனுமான் நிறைந்த நெஞ்சுடையவரானார். வந்த காரியம் நிறைவேறியதால் திருப்தியடைந்த அனுமான் சீதைக்கு எவ்வித அபாயமும் ஏற்படவில்லை என்று தெரிந்து கொண்டதால் நேரில் அவரை மறுபடியும் பார்த்துவிட்டு திரும்பி போக முடிவு செய்தார். பின்னர் சிம்சபா மரத்தின் அடியில் உட்கார்ந்து இருக்கும்
சீதையை நமஸ்கரித்து, என்னுடைய பாக்கியத்தால் அபாயம் ஏதும் ஏற்படாமல் சேஷமாக இருக்கும் தங்களை பார்க்கிறேன் என்றார் அனுமான். அப்போது புறப்பட தயாராக இருக்கும் அனுமானை சீதை அன்புடன் பார்த்து கணவரிடம் கொண்டுள்ள நெருக்கமான பாசத்தை புலப்படுத்தும் சொற்களை கூறினாள். எதிரிகளை மாய்ப்பவனே, மேற்கொண்டுள்ள காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ ஒருவனே போதும். அதனால் உனக்கே கீர்த்தி பெருகும். எதிரி படையை மாய்க்கவல்ல ஸ்ரீராமன் இலங்கையை பாணங்களால் கலக்கி, அதாவது யுத்தத்தில் வென்று என்னை அழைத்து சென்றால் அதுவே அவருடைய பெருமைக்கு அழகாகும். ஆகவே போரில் வல்லவரான ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்திற்கு ஏற்றபடி நீ செயல் திட்டங்களை வகுத்துக்கொள். இவ்விதம் பொருள் பொதிந்ததாயும் வினயமாகவும் எடுத்துக்கொண்டுள்ள காரியத்தின் வெற்றிக்கு உதவுவதாகவும் இருக்கும் சொற்களை கேட்டு அனுமான் அதற்கு பதில் கூறினார். வானர கரடி வீரர்கள் சூழ வெகு விரைவில் ஸ்ரீராமன் இங்கே வரப்போகிறார். எதிரிகளை யுத்தத்தில் வென்று தங்களுடைய துயரத்தை துடைக்கப் போகிறார். இவ்வாறு வைதேகிக்கு தைரியம் கூறிவிட்டு வாயுகுமாரரான அனுமான் திரும்பி போவதற்கு நிச்சயம் செய்து வைதேகியை நமஸ்கரித்தார். பின்னர் மேகங்களால் மாலை போல் சூழப்பட்ட சிகரங்களால் வானத்தை நோக்கி வளர்வது போலவும் மறைந்தும் மிகவும் நாசப்பட்டிருந்ததுமான குகைகள் நிறைந்ததும் மலர் கொத்துகளுடைய கொடி வகைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் பல்வகை விலங்கு கூட்டங்களால் நிறைந்து இருந்ததும் பெருகியோடும் தாதுக்களால் அணி செய்யப்பட்டதும் அநேக நீர்வீழ்ச்சிகளை உடையதும் கூட்டமாக கற்பாறைகள் நிறைந்ததும் சிங்கங்கள் வசிக்கும் குகைகள் உடையதும் புலி கூட்டங்கள் நிரம்பியதும் சுவையான கிழங்கு பழம் நீர் நிறைந்ததுமான அந்த மலையில் விரைவில் ஸ்ரீராமனை தரிசிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி பொங்க அனுமான் ஏறினார். மலையின் அழகிய தாழ்வாரங்களிலிருந்து பாறைகள் அவருடைய காலடியில் மிதிப்பட்டு பெரும் சப்தத்துடன் நொறுங்கி போய் தூள் தூளாயின. அந்த மலையில் ஏறியதும் அனுமான் பேருருவம் எடுத்து கொண்டார். சமுத்திரத்தின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போவதற்கு இறையருள் வேண்டிக் கொண்டார். வாயுகுமாரர் அந்த பர்வதத்தின் மேல் ஏறி நின்று மீன் சர்ப்பம் வசிக்கும் பயங்கரமான சமுத்திரத்தை பார்த்தார். வாயுகுமாரனான அவர் காற்றைப் போலவே கடுகிய வேகத்துடன் தெற்கிலிருந்து வடக்கு திசையை அடைந்தார். சிறந்த அந்த பர்வதம் வானரரால் அனுமானால் பீடிக்கப்பட்டு அதிலிருந்து அனைத்து ஜந்துக்களோடும் பூமிக்குள் புதைந்து மலை சிகரங்கள் ஆட்டம் கண்டன. மரங்கள் முறிந்து விழுந்தன. அவருடைய தொடையின் வேகத்தால் தாக்கப்பட்டு மலர்களை கொண்ட மரங்கள் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதை போல பூமியில் விழுந்தன. மலை குகைகளிலிருந்த மகாபலம் பொருந்தியவைகளும் அனுமானின் காலடியால் குகைகள் அழுத்தப்பட்டதால் சங்கடத்திற்கு உள்ளானவைகளுமான சிங்கங்களின் பயங்கரமான அலறல் ஆகாயத்தை பிளப்பது போல் கேட்டது. மிக்க பலம் கொண்ட மாருதியால் அலைப்புண்ட அந்த சிறந்த பர்வதம் மரங்கள் சிகரங்களோடு கூட ஒட்டுமொத்தமாக ரசாதலத்தை சென்றடைந்தது. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் உடைய அந்த பெருமலை பூமிக்குள் அழுந்தி தரைக்கு சமமாக ஆகிவிட்டது. அவர் அந்த மாபெரும் சமுத்திரத்தை கடக்க விரும்பி அலைகள் கூச்சலிடும் அந்த சமுத்திரத்தின் அக்கறையை நோக்கி விளையாட்டாகவே ஆகாயத்தில் தாவினார். கப்பல் பெருங்கடலை கடப்பது போல வாயு வேகமுடைய அனுமான் தாண்டினார். ஆகாயத்தை விழுங்குவது போலவும் சந்திரனை கீறுவது போலவும் நட்சத்திரங்களோடும் சூரிய மண்டலத்தோடும் கூட ஆகாயத்தை பிடிப்பது போலவும் வாயுவின் குமாரரும் வெற்றி திரு பொருந்தியவருமான மகாத்மா அனுமான் ஆகாயத்தில் மேக கூட்டங்களை பிளந்து கொண்டு செல்வதை போல் பறந்தார். வெண்மை சிவப்பு நீலம் மஞ்சள் பூசிய செம்மை பச்சை கலந்த சிவப்பு ஆகிய வண்ணம் கொண்ட பெரிய மேகங்கள் அப்போது பிரகாசித்தன. பல வகையான மேக கூட்டங்களுக்கு இடையே கண்களுக்கு பட்டும் படாமலும் சென்று கொண்டிருந்த அவ்வீரர் தான் உடுத்தி இருந்த வெண்மையான ஆடையால் ஆகாயத்தில் சந்திரனை போல் திகழ்ந்தார். வாயுவின் குமாரர் மேக கூட்டங்களை வேகமாக கிழித்து கொண்டும் தள்ளி கொண்டும் போகும்போது சாட்சாத் கருடனாகவே விளங்கினார். போகும் வழியில் சிறந்த பர்வதமான மைநாகத்தை அந்த மலையை தொட்டு தான் வெற்றியோடு திரும்பிக் கொண்டிருப்பதை சூசகமாக தெரிவித்துவிட்டு வில்லிலிருந்து புறப்பட்ட பாணத்தை போல லட்சியத்தை நோக்கி மிகவும் வேகமாக சென்றார் வாயுபுத்திரர்.
பெரிய மேகம் போல் விளங்கிய பெரிய மலையான மகேந்திர பர்வதம் சமீபித்ததும் வானரோத்தமர் கம்பீரமாக கர்ஜித்தார். மேகத்தின் இடியோசை போன்று பெருங்குரல் எழுப்பினார். அதன் ஒளி 10 திசைகளையும் நிறைத்தது. நண்பர்களை பார்க்கும் பேராவல் கொண்ட அவர் அந்த இடத்தை அடைந்ததும் மேக கர்ஜனை போல் பேரொளி எழுப்பினார். வானர சிங்கமான அனுமான் மறுபடியும் சப்தமிட்டார். வாளையும் சுழற்றினார். கருடன் செல்லும் ஆகாய வீதியில் அடிக்கடி அவர் எழுப்பிய பெரும் ஓசையால் சூரிய மண்டலமும் ஆகாயமும் பிளந்து விழுந்து விடுவது போல் ஆயின. வாயுகுமாரனை காண பேராவல் கொண்டு சமுத்திரத்தின் வடக்கு கரையில் முன்னரே காத்திருந்த மகாபலம் பொருந்திய வானர வீரர்கள் அனுமானுடைய தொடைகளின் சப்தத்தை பெருங்காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட மேகத்தின் கர்ஜனை போல் கேட்டார்கள். அங்கு கூடியிருந்த வானரர்கள் பேரொளியை கேட்டு நண்பனை காணும் விருப்பத்தோடும் உற்சாகத்தை அடைந்தார்கள். வானர படையின் முதன்மையானவரான ஜாம்பவான் திருப்தியால் குதூகலம் அடைந்த மனதோடு எல்லா வானரங்களையும் அழைத்து இவ்வாறு கூறினார். அனுமான் தான் மேற்கொண்ட காரியத்தை முற்றிலும் வெற்றிகரமாக முடித்து கொண்டு வருகிறான் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அப்படி காரிய சித்தி ஏற்பட்டிராவிட்டால் அவனுடைய ஒளி இம்மாதிரி இருக்காது. அவருடைய புஜங்கள் தொடைகளின் வேகத்தையும் சப்தத்தையும் கேட்ட வானரங்கள் மகிழ்ச்சி பொங்க இங்கும் அங்கும் தாவி குதித்தார்கள். மிகவும் மன திருப்தியடைந்த எல்லா வானரர்களும் மகாத்மாவான அனுமானை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் எவ்வித குறைவும் இல்லாமல் அனுமான் திரும்பி வந்த அவரை சிரித்த முகத்துடன் பார்த்து கிழங்குகளையும் பழங்களையும் பரிசாக கொடுத்து உபசாரம் செய்தார்கள். ஜாம்பவான் முதலிய பெரியோர்களையும் முதியவர்களையும் இளவரசரான அங்கதனையும் அனுமான் வணங்கினார். அவர்களால் கொண்டாடப்பட்டு வானர்களாலும் மகிழ்விக்கப்பட்டார். பின்னர் பராக்கிரமசாலியான அவர் கண்டேன் சீதையை என்று சுருக்கமாக அறிவித்தார். அதாவது எல்லாரும் நல்ல செய்தியை கேட்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வேறு யாராக இருந்தாலும் எப்படி விவரித்து அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளவு நேரம் நம்ம பொறுமையாக கேட்டோம். எவ்வளவு இடைஞ்சல்களை தாண்டி, எவ்வளவு போராட்டங்களை தாண்டி வேகமாகவும் அதே நேரத்தில் விவேகமாகவும் செயல்பட்டு வாயுகுமாரனான அனுமான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சீதையை பார்த்தாரு. அதை எவ்வளவு விவரித்து சொல்லலாம். இன்றைக்கி நம்ம மக்கள் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்டா கூட அது ரொம்ப பிரமிப்பாக நம்ம மிகைப்படுத்தி நம்ம காமிச்சிக்குவோம். சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சிட்டோம்னா அது சாதனையாக என்னன்னு கூட தெரியாது. அதை நம்ம பெரிய சாதனையாக நம்ம பெரிய விஷயமாக சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அனுமன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக கண்டேன் சீதையேன்னு 2 வார்த்தையில் சொன்னார் பாருங்க. அது எதுக்காகனா அந்த வார்த்தையை கேட்குறதுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் யாரையும் காக்க வைக்கக்கூடாது. முக்கியமாக ராமனும் லக்ஷ்மணனும் உடனடியாக இதை தெரிஞ்சுக்கணும்னு அவர் பேசின வார்த்தையே கண்டேன் சீதையை என்று சுருக்கமாக அறிவித்தார். வாலிகுமாரனான அங்கதனின் கையை பற்றி கொண்டு மகேந்திர மலையின் அழகான ஒரு இடத்திற்கு சென்று எல்லா வானர வீரர்களையும் பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடன் அனுமான் கூறினார், அசோகவனத்தில் மிகவும் கோரமான ராட்சசிகளால் காவல் காக்கப்பட்டவரும் தூயவரான ஜனககுமாரியை சீதையை பார்த்தேன்னு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் பொறுமையாக சொல்கிறாரு. முதல்ல வந்தவனே முக்கியமான செய்தியை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் கதையை சொல்கிறாரு. அமுதத்திற்கு ஒப்பானதுமான மாருதியின் சொற்களை கேட்டு எல்லா வானரர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போது அன்பினால் மகிழ்ச்சியடைந்த ஜாம்பவான் அன்புக்குரியவரும் வாயுவின் மைந்தருமான பெருவானரரை பார்த்து அனுமானை பார்த்து நடந்து முடிந்த காரிய விவரங்களை கேட்டார். நீ தேவியை எவ்வாறு பார்த்தாய்? அவர் அங்கே எப்படி இருக்கிறார்? கொடியவனான ராவணன் அவரிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறான்? அனுமானே, இவை எல்லாவற்றையும் நடந்தது அப்படியே எங்களுக்கு கூறு. நீ தேவியை எவ்வாறு தேடி கண்டுபிடித்தாய்? அவர் என்ன பதில் சொன்னார்? உன் பேச்சை விவரமாக கேட்ட பின்னர் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பற்றி நிச்சயிப்போம். நாம் அங்கே சென்றதும் ஸ்ரீராமனிடம் எந்த விஷயத்தை சொல்ல வேண்டும், எது மறைக்கப்பட வேண்டும் என்பதை நீயே விளக்கமாக சொல். இவ்வாறு அவரால் கூறப்பட்ட இவர் மாருதி மெய்சிலிர்த்து சீதாதேவியை தலையால் வணங்கி பதில் சொன்னார்.
அப்புறம் அவர் தொடர்ந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. நான் ஆரம்பித்ததுலேருந்து அங்கே போய் சேர்ந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. கடலில் வந்து அந்த கடலுக்கு மேலே பறந்து போகும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் அவர் பார்த்தாரு, எதெல்லாம் கடந்து போனார், அந்த கொடிய நாகம் வந்ததுலேருந்து எல்லாத்தையும், அந்த மைநாகம் வந்து உதவி செய்வதற்காக அந்த மலை வெளியே வந்தது, அது எல்லாத்தையும் தாண்டி போன எல்லா கதையும் அனுமான் மிகவும் விளக்கமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம சீதையை பார்த்துட்டு சீதையோட சூடாமணியை வாங்கிட்டு வந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே அரக்கர்களோட சண்டை போட்டது, அப்புறம் இவரோட வாளில் வந்து தீ வைத்தது, அப்புறம் இலங்கையவே எரித்து நாசமாக்கின வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. வைதேகியை மீண்டும் பார்த்து அவரால் விடை கொடுக்கப்பட்டு அரிஷ்டம் என்ற பெரிய பர்வதத்தை மறுபடியும் வந்து சேர்ந்தேன். உங்களை எல்லாம் காணும் விருப்பத்துடன் திரும்புவதற்காக சமுத்திரத்தை தாண்ட ஆரம்பித்த நான் காற்று, சந்திர, சூரியன், சித்தர், கந்தர்வுகள் புழங்குவதான பாதையை, அதாவது ஆகாயத்தை அடைந்தேன். அப்படியே உங்கள் பார்வையில் பட்டேன். ஸ்ரீராமனுடைய மகிமையினாலும் உங்களுடைய நல் வாழ்த்துக்களாலும் சுக்ரீவனுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக என்னால் இவை எல்லாம் செய்யப்பட்டது. இவைகள் எல்லாம் அங்கே என்னால் உள்ளபடியே நடத்தப்பட்டது. இனி செய்வதற்கு என்ன மிஞ்சி இருக்கிறதோ அவைகளை எல்லாம் செய்வோமாக என்று கூறி முடித்தார் ஆஞ்சநேயர். இவ்வாறு நடந்தவை எல்லாவற்றையும் கூறிவிட்டு வாயுகுமாரனான அனுமான் மேலும் சில செய்திகளையும் சொல்வதற்கு ஆரம்பித்தார். ஸ்ரீராமனுடைய பிரயத்தனம், சுக்ரீவனின் துடிப்பு எல்லாம் சீதையின் கற்பினால் நற்பயனை தந்துள்ளன. என் மனமும் அவரிடம் பக்தியோடு ஈடுபட்டிருக்கிறது. வானரர்களே, சீதையிடம் உள்ள நல் இயல்புக்கு ஈடு சீதையேதான். அரக்க மன்னன் ராவணன் தன் தவத்தின் மகிமையால் உலகங்களை தாங்குவான். கோபம் கொண்டால் எரிக்கவும் செய்வான். எல்லா துறைகளிலும் எல்லையை காண்பவன் இவன். அவன் செய்த தவத்தின் வலிமையால் அவரது, அதாவது சீதை உடலை தொட்டும் அவன் நாசமாகவில்லை. கற்புக்கரசியான ஜனககுமாரி கோபத்தால் கலங்கி எதை செய்வாரோ அதை கையினால் தொடப்பட்ட அக்னி கொழுந்தினால் கூட செய்ய முடியாது. குற்றம் புரிந்தவர்களை அவரால் எரிக்கக்கூட முடியும் என்றபடி ஜாம்பவான் முதலிய எல்லா வானரங்களையும் நோக்கி இவ்விதமாக நடந்த காரியங்களை தங்களுக்கு தெரிவித்தேன். அவ்விரு அரசகுமாரர்களையும் வைதேகியுடன் கூட பார்ப்பதுதான் நியாயம். சீதையை அழைத்து கொண்டே சென்று விடுவோம் என்றபடி அரக்கர்களோடு லங்கா பட்டணத்தை அழிப்பதற்கும் பலம் பொருந்திய ராவணனை கொல்வதற்கும் நான் ஒருவனே போதும். அப்படி இருக்க வீரர்களும் பலமுடையவர்களும் தைரியமுடையவர்களும் அஸ்திரம் கொண்டவர்களும் தாண்டி செல்லக்கூடியவர்களும் வெற்றியை விரும்பும் சூரர்களுமான உங்களுடன் செல்லும்போது கேட்கவா வேண்டும்? யுத்தத்தில் சகோதரர், புத்திரர், பணியாளர், படை வீரர்களுடன் கூட நானே ராவணனை கொல்வேன். யுத்தத்தில் கண்ணில் படாதவாறு இந்திரஜித் மறைத்து பிரயோகிக்கும் பிரம்மாஸ்திரம், இந்திராஸ்திரம், ரௌத்ராஸ்திரம், வாயுவாஸ்திரம், வர்ணாஸ்திரம் முதலியவைகளை தகர்த்து விடுவேன். ராட்சசர்களை கொல்வேன். நீங்கள் எல்லோரும் சரி என்று சொன்னால் போதும். அவனை அழித்துவிட்டு வருவதற்கு என் வீரம் துடித்து கொண்டிருக்கிறது. அனுமனுடைய சொற்களை கேட்டு வாலி மைந்தன் அங்கதன் கூறினான், மகாத்மாவான ராமனிடம் சீதாதேவியை பார்த்துவிட்ட நாம் அவர் இல்லாமல் செல்வது உசித்தமானது அல்ல. இப்பொழுது ஜாம்பவான் அனுமானை பார்த்து சொல்கிறார், தெற்கு திசையில் தேடி பார்க்கும்படி மட்டும் சுக்ரீவனால் நாம் கட்டளையிடப்பட்டோம், அழைத்து வரும்படி அல்ல. பேரறிவாளரான ராமனும் அப்படி கூறவில்லை. எப்படியோ அரக்கர்களை யுத்தத்தில் வென்று நாம் சீதையை அழைத்து சென்றாலும் ராமன் அதனை ஒப்புக்கொள்ள மாட்டார். மன்னர்களில் சிங்கம் போன்ற ராமன் தன் குலப்பெருமைக்கு ஏற்ப எல்லா வானர முக்கியஸ்தர்களுக்கும் முன்னிலையில் சீதையை திரும்ப பெறுவேன் என்று சபதமிட்டு இருக்கிறார். அச்சபதம் பொய்யாகி போக விடுவாரா? அவருடைய பராக்கிரமத்தினால் பெறப்படும் பெருமையை அவர் ஒரு காலும் ஏற்க மாட்டார். ஆகவே சீதையுடன் செல்வோம் என்ற முடிவு செய்தால் வானர வீரர்களே, இதுவரை செய்யப்பட்ட காரியங்கள் பலனற்று போகும். அவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகாது. நாம் காட்டிய வீரம் வீணாகி போகும். ஆகவே நாம் எல்லோரும் சுக்ரீவன், லட்சுமணன், ராமன் இருக்குமிடம் சென்று இதுவரை நடந்த காரியத்தை தெரிவிப்போம். உடனடியா ராம லட்சுமணர்களை சந்திச்சு நடந்ததை எல்லாத்தையும் சொல்றதுக்காக அனுமன் உள்ளிட்ட மற்ற வானரங்கள் எல்லாரும் ஆகாயத்துல இரைச்சலிட்டு கொண்டு சென்றார்கள்.
கிஷ்கிந்தைக்கு வந்து கொண்டிருக்கும் அவர்கள் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை முடித்துவிட்டார்கள் என்பதை கூறுவதை போன்றிருந்த அந்த நாதத்தை, அந்த சப்தத்தை கேட்டு சுக்ரீவன் மனம் மகிழ்ந்து வாளை சுழற்றினான். இதற்குள் ராமனை தரிசிக்க பேராவல் கொண்ட அந்த வானரர்கள் அங்கதனையும் அனுமானையும் முன்னிட்டு கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அங்கதன் முதலான வீரர்கள் மனம் நிறைந்தவர்களாய், மகிழ்ச்சி மிக்கவர்களாய் வானர மன்னன் மற்றும் ராமன் எதிரே வந்தார்கள். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீராமனை பார்த்த உடனேயே தன்னோட கையாலையும் தலையாலையும் வணங்கி அனுமான் ஆஞ்சநேயர் சொன்ன முதல் வார்த்தை கண்டேன் சீதையைன்னு ராமனை கொஞ்சம் கூட காக்க வைக்காம உடனடியாக அதை சொல்லிட்டார். முதல் வார்த்தையே அதான். வணக்கம் செலுத்திட்டு சொன்ன முதல் வார்த்தை கண்டேன் சீதையை. பதிவிரதா தர்மத்திற்கு குறை ஏற்படாமல் இருக்கும் சீதையை கண்டு பேசியதை ராமனிடம் தெரிவித்தார். அனுமானுடைய திருமுகத்திலிருந்து கண்டேன் சீதையை என்ற அமுதத்திற்கு ஒப்பான சொற்களை கேட்டு ராம லட்சுமணர்கள் பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள். தங்களுடைய காரியம் நிறைவேறிவிட்டது என்று நிச்சயப்படுத்தி கொண்டு சுக்ரீவனும் லட்சுமணனும் வாயுகுமாரனை பாராட்டும் வகையில் கண்கொட்டாமல் பார்த்தார்கள். எதிரிகளை மாய்ப்பவரான ஸ்ரீராமன் ஆனந்தத்தில் திளைத்து மிகவும் வாழ்த்து கூறும் முறையில் அனுமானை கூர்ந்து பார்த்தார். தன்னுடைய பார்வையினாலேயே கடாட்சி தருளினார். பின்னர் ராம லட்சுமணர்களை வணங்கி இளவரசனை முன்னிட்டு கொண்டு சென்று சுக்ரீவனை வணங்கி அழகிய காடுகள் நிறைந்த பிரசரவன மலைக்கு சென்று சீதையை பற்றிய விவரங்களை கூறத் தொடங்கினார்கள். ராவணனுடைய அந்தப்புரத்தில் அசோக வனத்தில் சீதை சிறை வைக்கப்பட்டிருப்பது, ராட்சசிகளால் மிரட்டப்படுவது, ராமனிடத்தில் சீதை வைத்துள்ள பேரன்பு கெடு வைக்கப்பட்டிருப்பது, இவைகளை எல்லா வானரர்களும் ராமன் எதிரில் சொன்னார்கள். வைதேகி கற்புக்கு அபயமில்லாமல் இருக்கிறார் என்பதை கேட்டு ராமன் பதில் சொன்னார். சீதாதேவி எங்கே இருக்கிறார்? என்னை குறித்து எவ்வாறு இருக்கிறார்? வைதேகியை பற்றிய இந்த விவரங்களையெல்லாம் வானரர்களே எனக்கு சொல்லுங்கள். இவ்வாறு ராமன் கூறியதும் வானரர்கள் சீதையை பற்றிய முழு தகவல்களையும் அறிந்த அனுமானை ராமனிடம் கூறு என்று தூண்டினார்கள். சொல்வளம் உடைய ஆஞ்சநேயன் அவர்களுடைய சொற்களை கேட்டதும் சீதாதேவி இருக்கும் திசை நோக்கி தலையால் வணங்கி சீதையை தரிசித்து விட்டு வந்திருப்பதை விண்ணப்பித்து கொண்டார். தன் சுய ஒளியால் பிரகாசித்து கொண்டிருக்கும் பொன்மயமானதும் தெய்வீகமானதுமான சூடாமணியை ராமனிடம் சமர்ப்பித்து கைகூப்பி கொண்டு கூறத் தொடங்கினார். சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்காக 100 யோஜனை நீளமுள்ள சமுத்திரத்தை தாண்டி சென்றேன். தெற்கு சமுத்திரத்தின் தென்கரையில் தீயவனான ராவணனுடைய இலங்கை என்னும் நகரம் இருக்கிறது. அங்கே ராவணனுடைய அந்த புறத்தில் கருப்புக்கரசியான சீதையை கண்டேன். ஸ்ரீராமா, சீதாதேவி தங்களிடத்தில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் அடிக்கடி சூழ்ந்து இருக்கும் அரக்கிகளால் பயமுறுத்தப்படும் அவரை கண்டேன். விகாரமான உருவம் கொண்ட ராட்சசிகளால் அசோகவனத்தில் காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். தங்கள் பத்தினி துக்கப்பட வேண்டாதவர், துக்கத்தால் தவிக்கிறார். ராவணனுடைய அந்தப்புரத்தில் காவலில் இருக்கிறார். ராட்சசிகளால் கடுமையாக காவல் காக்கப்படுகிறார். ஒற்றை பின்னலுடன் இருக்கிறார். தளர்ந்து இருக்கிறார். தங்களையே நினைத்து கொண்டு இருக்கிறார். தரையில் படுக்கை, அங்கங்கள் நிறம் மாறியுள்ளன. குளிர்காலம் வந்ததும் மாறும் தாமரையைப் போல ராவணனிடமிருந்து தப்புவதற்கு வழி காணாதவர், உயிரை விடுவதற்கு நிச்சயம் செய்து கொண்டவர். பெரும் பேற்றுக்குரிய ஜனககுமாரி என்னால் பார்க்கப்பட்டார். தங்களிடம் உள்ள பக்தியினால் கடுமையான தவம் மேற்கொண்டுள்ளார். என்னிடம் அடையாளமும் சூடாமணியையும் கொடுத்து உங்களிடம் கொடுக்க சொன்னார். பேரறிவாளரே, தங்களிடம் கூறுவதற்காக சித்திரக்கூடத்தில் காகம் சம்பந்தமான நிகழ்ச்சியையும் சொன்னார். வாயு மைந்தனே, புலி போன்ற ஆற்றல் படைத்த ராமனிடம் இங்கே பார்த்தவை அனைத்தையும் கூறுவாயாக என்று ஜானகி கூறினார். மிகவும் கவனத்துடன் காப்பாற்றி வைத்திருந்த இதனையும் சூடாமணியையும் அவரிடம் கொடு என்று சுக்ரீவன் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, இதை கூறு,
ஸ்ரீமானே, இந்த சூடாமணி என்னால் மிகவும் பிரயாசையுடன் காப்பாற்றி வைக்கப்பட்டு இருந்தது. ஒரு சமயம் என் நெற்றியில் திலகம் அழிந்திருந்தபோது நீங்கள் என் கன்னத்தில் மனச்சிலை பொட்டு வைத்தீர்களே, அதை நினைத்து பாருங்கள். கடல் முத்துக்களாலான இந்த சூடாமணியும் இப்போது தங்களுக்கு அனுப்பப்படுகிறது. எனக்கு துயரம் மேலிட்ட போதெல்லாம் இதை பார்த்து தங்களையே பார்ப்பது போன்று மகிழ்வேன். தசரதர் மைந்தரே, இன்னும் 1 மாத காலம்தான் உயிரை தாங்கி கொண்டிருப்பேன். சீதாதேவி சொல்லியிருக்காங்க, இன்னும் 1 மாதம்தான் நான் தாங்கிக்கிட்டு இருப்பேன். ராவணன் கொடுத்தது 2 மாதம் கெடு. ஆனால் சீதாதேவி முடிவு செய்திருக்கிறது 1 மாதம்தான். 1 மாதத்துக்குள்ளே ராமன் என்னை கூட்டிகிட்டு போயிடணும். அது மட்டும் நடக்கலைன்னா ராவணன் என்ன எனக்கு தண்டனை கொடுக்கறது, நானே என்னோட உயிரை மாய்த்து கொள்வேன்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த செய்தியை தான் அனுமான் இப்போ ஸ்ரீராமன்கிட்ட சொல்கிறாரு. அனுமான் இவ்வாறு கூறியதும் தசரத குமாரனான ராமன் அந்த மணியை மார்பில் அணைத்து கொண்டு மிகவும் அழுதார். லட்சுமணனும் அழுதான். உத்தமமான அந்த மணியை கண்டதும் சோகத்தால் உருகி நீர் நிறைந்த கண்களுடன் சுக்ரீவனிடம் இவ்வாறு கூறினார். கன்று குட்டியை கண்டதும் தாய் பசுவுக்கு அன்பு மேலிட்டால் பால் பெருகுவது போல இந்த சூடாமணியை பார்த்ததும் என் நெஞ்சம் உருகுகிறது. விவாகத்தின் போது என்னுடைய மாமனாரால் உத்தமமான இந்த மணி கொடுக்கப்பட்டது. சீதையின் கூந்தலில் அதிக சோபையுடன் விளங்கியது. இந்த மணி கடலில் உற்பத்தியானது. சான்றோர்களால் பூஜிக்கப்பட்டது. வேள்வியினால் பரம திருப்தியடைந்த பேரறிவாளன் இந்திரனால் ஜனகருக்கு கொடுக்கப்பட்டது இந்த சூடாமணி. சீதை என்ன சொன்னாள் என்பதை திரும்ப திரும்ப சொல். இனியவனே, தாகத்தால் தவித்து கொண்டிருப்பவனுக்கு தண்ணீர் கிடைத்தால் எப்படியோ அப்படியே உன் வார்த்தைகளாகிற தண்ணீரால் என்னை குளிர்விப்பாயாக. லட்சுமணா, கடலில் தோன்றிய இந்த மணியை பார்க்கிறேன். வைதேகி இங்கு வராமலேயே இதைவிட கொடிய துக்கம் வேறு என்ன வேண்டும்? 1 மாதம் உயிரை பிடித்து வைத்துக் கொள்கிறேன் என்றாளே வைதேகி. அப்படியானால் அவள் நீண்ட காலம் வாழ்கிறாள் என்றுதானே கொள்ளத்தகும். ஏனென்றால் அவள் இல்லாமல் நொடி பொழுது கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு இனியவளான அவள் எங்கே பார்க்கப்பட்டாலோ அந்த இடத்திற்கு என்னையும் அழைத்து செல். சீதையின் அவஸ்தைகளை தெரிந்து கொண்ட பின் 1 நொடி நேரம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. என்னுடைய மனைவி மிகவும் பயந்த இயல்பு கொண்டவள், கற்பு உடையவள். பயங்கரமானவர்களும் கொடூரமானவர்களும் அரக்கர்களிடமும் அகப்பட்டு கொண்டு என்ன பாடுபடுகிறாளோ. சரத்காலத்தில் மேகங்களால் மறைக்கப்படும் சந்திரனின் ஒளி மங்களாக தோன்றுவதைப் போல அரக்கர்களால் சூழப்பட்டுள்ள அவள் முகம் முழு பிரகாசத்துடன் விளங்கவில்லை அல்லவா? அனுமானே, சீதை என்ன சொன்னால் இப்போது உண்மையாக அதை எனக்கு சொல். நோயால் வருந்துபவனுக்கு மருந்து ஆறுதல் தருவதைப் போல அதை கேட்பதால் நான் உயிரோடு இருப்பேன். அனுமானே, என் மனைவி இனிமையானவள், மதுரமாக இனிமையாக பேசுபவள். நான் இல்லாமல் தவிக்கும் பேரழகியான அவள் என்ன சொன்னாலோ அதை அவள் கூறியபடியே எனக்கு கூறுன்னு ஸ்ரீராமபிரான் அனுமனை பார்த்து கேட்கிறாரு. மகாத்மாவான ஸ்ரீராமன் இவ்வாறு சொன்னவுடன் சீதையால் கூறப்பட்டவை அனைத்தையும் அனுமான் ஸ்ரீராமனிடம் கூறினார். சீதை அனுப்பிய செய்திகள் அனைத்தையும், அங்கே என்னென்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் ஸ்ரீராமன் கிட்ட சொல்லிட்டு அனுமன் சொல்றாரு, மன்னர் வேங்கையே, நான் தங்களிடம் இப்போது கூறிய செய்திகளை மிகவும் துயரத்தோடு சீதை கூறினார். சீதாதேவி முழுமையானவராக நெறி தவறாதவராக இருக்கிறார் என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். சீதாதேவி முழுமையானவராக நெறி தவறாதவராக இருக்கிறார் என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அனுமன் ஸ்ரீராமபிரான்ட்ட சொல்றாரு. புலி நிகர் வீரரே, தங்களிடம் எனக்கு உள்ள நெருக்கத்தாலும் பாசத்தாலும் சீத்தை என்னிடம் வைத்த கௌரவத்தினாலும் மேலே சொல்லப்பட்ட விபரங்களை தங்கள் இருப்பிடம் நோக்கி திரும்புவதற்கு பரபரத்து கொண்டிருந்த என்னிடம் அவர் மறுபடியும் சொன்னார். தசரத குமாரனான ராமன் எவ்விதம் விரைவில் ராவணனை யுத்தத்தில் கொன்று என்னை அடைவாரோ அவ்விதமாக பல வகையாக உன்னால் அவரிடம் கூறப்பட வேண்டும். எதிரிகளை அடக்குபவனே, வீரனே, நீ விரும்பினால் 1 நாள் இங்கே அடர்த்தியான ஓரிடத்தில் தங்கி இளைப்பாரி நாளைக்கு செல்லலாம். வானரனே, துர்பாக்கியசாலியான
எனக்கு நீ எதிரில் இருப்பதால் இந்த சோக நிலையிலிருந்து சிறிது நேரம் விடுதலை ஏற்படும். பராக்கிரமசாலியான நீ சென்று மறுபடியும் திரும்பி வரும் வரையில் என் உயிர் இருக்குமா என்பது கூட சந்தேகம்தான். உன்னை பார்க்காததால் உண்டாகும் சோகம் மறுபடியும் மிகவும் என்னை வாட்டப்போகிறது. துக்கத்தின் மேல் துக்கமாக வந்து தாக்கப்பட்டு துர்சதையை அடைந்து துயரத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் என்னை, வானர தலைவனே, உன்னுடைய துணைவர்களான வானரர்கள் மற்றும் கரடிகள் பற்றிய தீவிரமான ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது. கடக்க முடியாத பெருங்கடலை வானர கரடி படைவீரர்களோ அவ்விரு ராஜகுமார்களோ எவ்வாறு தாண்ட முடியும்? இந்த பெருங்கடலை தாண்டுவதற்கு பிராணி வர்க்கத்தில் மூவருக்கு, அதாவது கருடனுக்கும் வாயுவுக்கும் மற்றும் உனக்கும் மட்டுமே இந்த ஆற்றல் உண்டு. ஆகவே வீரனே, செய்தற்கரிய இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு என்ன உபாயம் காணப்போகிறாய்? செயல்களை வைத்து முடிக்க வல்லவன் நீ. எதிரிகளை மாய்ப்பவனே, இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ ஒருவனே போதும். அதனால் உன் கீர்த்தியும் பெருகும். சேனைகள் எல்லாவற்றுடனும் வந்து போர்க்களத்தில் ராவணனை கொன்று வெற்றி வீரனாக ஸ்ரீராமன் என்னை தன்னுடைய நகரத்திற்கு அழைத்து சென்றால் அது அவருக்கு மிகவும் கீர்த்தி கொடுப்பதாக இருக்கும். அந்த வீரரிடம், ராமனிடம் இருந்த அச்சத்தினால், அந்த அரக்கனால் நான் காட்டிலிருந்து வஞ்சகமாக எடுத்து வரப்பட்டேன் என்பதால், அதுபோலவே வஞ்சகமாகவே செய்வது ஸ்ரீராமனுக்கு ஏற்றத்தகாது. ராமனுக்கு ஏற்றது கிடையாது. வஞ்சகமாக இப்படி கூட்டிட்டு போகக்கூடாது. ஆகவே போர்க்கலையில் வல்லவரான அவருடைய பராக்கிரமத்திற்கு இழுக்கு ஏற்படாத வகையில் என்ன செய்யலாமோ அவ்வாறே நீ திட்டமிடுவாயாக என்று சீதாதேவி அனுமனை பார்த்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இவர் சொல்கிறார். இப்போ அனுமன் சீதாதேவி அதுக்கப்புறம் கடைசியாக கிளம்பும்போது என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சீதாதேவிக்கு இருக்கிற ஒரே ஒரு கலக்கம் என்னென்னா, ஸ்ரீராமன் என்னை போரிட்டு ஒரு வீரனாக என்னை கூட்டிகிட்டு போனோம். இந்த ராவணன் என்னை வஞ்சகத்தில் என்னை கூட்டிகிட்டு போனால, மாறு வேஷத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த கடலை தாண்டுவது மிகவும் கடினமான வேலை. நீ தாண்டி வந்துட்ட. மற்ற வானரங்கள்லாம் எப்படி தாண்டி வருவாங்க? அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமன்லாம் எப்படி வருவார்? அந்த மாதிரியான குழப்பமும் இருக்குது. ஆனால் இப்படி குழப்பம் இருந்தாலும் கூட அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க. ஸ்ரீராமன் வரணும், இவங்க எல்லாரையும் கொன்று குவிச்சு என்ன கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்க விருப்பப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அனுமன் சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் எல்லோரும் பராக்கிரமம் பொருந்தியவர்கள், பலம் மிகுந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், மனோவேகம் போல் செல்லக்கூடியவர்கள், அவருடைய சுக்ரீவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். மற்ற வானரங்களில் விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. பாருங்க, எவ்வளவு தன்னடக்கத்தோடு பேசியிருக்காரு. மேலேயோ கீழேயோ குறுக்கிலோ அவர்கள் செல்வதற்கு தடையேதும் இல்லை. எல்லையில்லாத திறனுடைய அவர்கள் சிரமப்பட்டு பெரிய காரியங்களை செய்தாலும் சோர்வு அடையாதவர்கள், மிகவும் உற்சாகமுடையவர்கள், வாயுவின் பாதையான ஆகாயத்தில் செல்லக்கூடியவர்களுமான அவர்களால் கடல் சூழ் பூலோகமும் பாதாளமும் பல தடவைகள் வலம் வரப்பட்டுள்ளன. என்னை விட அதிகமான திறமை வாய்ந்தவர்களும் எனக்கு இணையானவர்களும் அங்கு இருக்கிறார்கள். என்னை காட்டிலும் ஆற்றல் குறைந்த வானரம் ஏதும் சுக்ரீவனுடைய படையில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு தன்னடக்கம் பாருங்க அனுமானுக்கு. அவ்வளவு எளியவனான நானே இந்த இடத்தை வந்தடைந்து விட்டேன். ரொம்ப எளிமையான நானே இங்கே அடைஞ்சிட்டேன் அப்படின்னா பெரும் பலசாலிகளான மற்ற வானரர்களை பற்றி சொல்லவா வேண்டும்? மேலான தகுதி படைத்தவர்கள் இம்மாதிரி தேடி திரியும் எளிய வேலைகளுக்கு அனுப்பப்படுவது இல்லை. மற்ற என்னை போன்ற சாமானியர்கள் தான் அனுப்பப்படுவார்கள். என்னே அனுமானின் தன்னடக்கம். தேவி, ஆகவே தாங்கள் தவித்தது போதும், தங்களது சோகம் குறையட்டும். வானர வீரர்கள் ஒரே இரவில் இலங்கையை அடைந்து விடுவார்கள். உதயமான சூரிய சந்திரனை போன்றவர்களும் தைரியமுடையவர்களும் ஆண் சிங்கங்களுமான அவர்கள் ராமலட்சுமணர்களை சொல்றாரு பாருங்க. உதயமான சூரிய சந்திரனை போன்றவர்களும் தைரியமுடையவர்களும் ஆண் சிங்கங்களுமான அவர்கள்
என் முதுகின் மேல் ஏறிக்கொண்டு தங்களிடம் வந்து சேரப்போகிறார்கள். எதிரிகளை வதம் செய்பவரும் சிங்கம் போன்றவருமான ஸ்ரீராமனும் வில்லேந்திய கையானான லட்சுமணனும் விரைவில் இலங்கையின் நுழைவாயிலில் நிற்க காண்பீர்கள். நீங்கள் அவங்க நுழைவாயிலில் நிற்க போகிறாங்க. இலங்கையோட நுழைவாயிலுக்கு வரப்போகிறாங்க. நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. நகங்களையும் பற்களையும் ஆயுதங்களாக உடையவர்களும் சிங்கம் புலிகளுக்கு இணையான பராக்கிரமம் படைத்தவர்களும் மிகவும் பலம் கொண்ட யானையை போன்றவர்களுமான வானர வீரர்களின் கூட்டங்களை கூடிய விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். இலங்கையின் மலை தாழ்வாரங்களில் பர்வதங்களைப் போலவும் மேகங்களைப் போலவும் பேரொளி எழுப்பி கும்மாளமிட்டு குதிக்கும் வானர வீரர்களின் சப்தத்தை கேட்கப் போகிறீர்கள். வனவாசத்தை முடித்துக்கொண்டு எதிரிகளை அடக்கிவிட்டு தங்களுடன் கூட அயோத்திக்கு சென்று முடிசூட்டி கொள்ளப் போகிறார் ஸ்ரீராமன். மிக விரைவில் அதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். ராமனே, தாங்கள் அனுபவிக்கும் சோகத்தால் வருத்தமடைந்த மிதிலை மன்னரின் மகள் உறுதியான குரலில் நம்பிக்கையூட்டும் என்னுடைய பேச்சியினால் மகிழ்ச்சி அடைந்து ஓரளவில் மனசாந்தி அடைந்தார். இப்படி நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் போய் அவங்கள மீட்டெடுத்து வந்துருவோன்னு அவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தேன். என்னுடைய சமாதான பேச்சினால் மகிழ்ச்சி அடைந்து ஓரளவு மனம் சாந்தி அடைந்திருக்கிறார் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான்ட்ட அனுமன் சொல்கிறாரு. இதோட சுந்தரகாண்டமும் முடிவடையுது. நம்மளோட சப்தாகம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நம்ம ஆஞ்சநேயரோட 108 போற்றி மந்திரங்களை படிக்க போகிறோம். எல்லாரும் கலந்துக்கோங்க. சுந்தரகாண்டம் பாராயணத்தில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லோரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் காத்திருந்து பாருங்கள். எல்லாமே நல்ல செய்தியாக நடக்க போகுது. கலந்துக்கிட்ட நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த 6 நாட்கள்லேயே நடந்துருச்சு. இன்றைக்கி 7வது நாள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த 6 நாட்கள்லேயே நிறைய செய்திகள் வந்துருச்சு. வரப்போகிற நாட்களில் என்னென்ன நல்ல செய்தி வந்திருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நடந்த நல்ல செய்தியை என்கிட்ட சொல்லுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நாளைக்கு நம்ம ஆஞ்சநேயரோட 108 போற்றி மந்திரங்களை நம்ம எல்லாரும் கேட்கலாம். காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.